ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்குக்குடைய மை ஆக்டிங் பாய் ஃப்ரெண்ட்னு ஒரு ஒன் ஷாட் போட்டுருக்கோம்ல, பர்த்டே ஸ்பெஷலாக அது 2/2 ஃபைனல் பார்ட்டா, ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலான்டா. ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி என் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, நம்ம ஜங்கு வந்துட்டு ஜிம்ட்டு அழகாக கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லில் அழகாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருப்பாரு. ஐ லவ் யூ பார் ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ அதுக்கப்புறம் பேசவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜிமினும் பேச ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபைனாக நம்ம ஜெக்கே தாங்க பாரு, என் அப்பா தான் ரொம்ப புரியாத இருந்தார். என்னோட அப்பாவும் அம்மாவும் என்சிஓ தான் எனக்கு கரெக்டு அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஆனால் அவங்களே சொல்லிட்டாங்க, சரி அவங்களே போகும்போது சொல்லிட்டு போனது என்னதுன்னா, நீ ஜிம்மின் கூட தான் ஹாப்பியாக இருக்க, நான் பார்த்துட்டேன், நீ வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்க. அதனால் அந்த பையன் வந்து அன்பர்ஃபெக்டாக தான் இருக்கா, ஆனால் உனக்கு கரெக்டாக இருக்கான் சரியா? ஏன்னா நீ வந்துட்டு ஒரு லைக் ஒரு ரொம்ப மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பையன், ஆனால் அவன் வந்துட்டு எப்படி ஒரு ஹியூமன் வாழணும்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கு அவங்க தான் கரெக்டாக இருக்கு, ஓகேவா? நீ அவங்க கூட இருக்கும்போது நீ வந்துட்டு நல்ல ஒரு நார்மல் பர்சனாக வாழ்ந்துட்டு இருக்க. இல்லைனா மற்ற டைமில் பிஸ்னஸ் சொல்லிட்டு அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஓகேவா? நானே நிறைய டைம் வருத்தப்பட்டிருக்கேன், என்னடா இவ்வளோ மணி இருக்குது, இவன் வந்து ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ மாட்டானே, எப்போ பார்த்தாலும் மணி பண்ணி ஓடிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன். ஆனால் இப்போ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஓகேவா? நீ அவன் கூட இருக்கும்போது நீயா இருக்க, நீ நிறைய விஷயங்களை மாற்றிருக்க. எனக்கு தோணுது உனக்கு அவன் தான் கரெக்டாக சொல்லிட்டு எனக்கும் சரி உன்னோட அம்மாவுக்கும் சரி. என்ன கொஞ்சம் ஹார்ட் ஆயிருக்கா, மற்றபடி ஒன்றும் இல்லை. அது கொஞ்சம் டேஸ் போனால் சரியாயிடுவா, சரியா? ஸோ நிச்சயமாக மேரேஜ் பண்ணிக்கோ, அவன் படித்து முடிக்கட்டும். அதுக்கப்புறம் நீ எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசு. நாங்களே வர வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் பேசி அந்த பையனோட பேக்ரவுண்ட் பற்றி எனக்கு கவலை இல்லை, ஓகேவா? நான் உனக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், ஓகேவா? ஏன்னா உன்னோட ஹாப்பினஸ் அவன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அப்பா சொல்லியிருப்பாங்க. இது ஜிமின் கிட்ட சொல்ல, ஜிமின் பார்க்குறாங்க. நிச்சயமாக கூட அப்பா சொல்கிறேன். ஆமாம், என்னோட அப்பா தான் சொன்னார், ஓகேவா? எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அவன் கூட இருக்கும்போது தான் நான் என்னோட சின்ன வயசில் மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட இருக்கும்போது நான் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? நான் மிஸ் பண்ண விஷயங்களை உன்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு லைஃப்பை வாழணும்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். நிறைய ரூல்ஸ் போட்டுருந்தோம், அதெல்லாம் பிரேக் ஆகிடுச்சு. உங்கள்கிட்ட எனக்கு எப்படி தெரியல, ஆனால் உங்கள்கிட்ட ரொம்ப டீப்பாக ஃபாலோ ஆகிட்டேன். நீ இல்லாமல் இருக்க முடியாது போல், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 2 வீக்ஸ் ஆனால் யார்கிட்ட இந்த மாதிரி இருந்ததில்லை தெரியுமா? என்னோட அப்பா அம்மா சின்ன வயசுல பிஸ்னஸ்க்காக ஃபாரின் போனவங்க. ஆனால் அப்படி கூட நான் அவங்கள மிஸ் பண்ணவே மாட்டேன். அவங்க அடிக்கடி வருவாங்க, வந்து பார்ப்பாங்க, வெக்கேஷனுக்கு வருவாங்க. அப்போ கூட எனக்கு ஃபீலிங்ஸ் எமோஷனலாக எதுவுமே இருந்ததே இல்லை. சரி, அப்பா அம்மா ஃபாரின் ஒர்க் பண்ணுறாங்க, வருவாங்க, டெய்லி கால் பேசுகிறோம், அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு கேஷுவலாக இருப்பேன். ஆனால் உங்ககிட்ட அப்படி இருக்கு, அப்படினால இருக்கவே முடியல. நீ என்னை விட்டு போயிட்டு இந்த 2 வீக்ஸ் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் தெரியுமா? இந்த பெட்டு, இந்த வீடு, எனக்கு எல்லாமே எவ்வளோ எம்டியாக இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஜெயிக்க சொல்கிறாங்க, ஜிமின் பார்க்குறாங்க. நான் அப்படி ஜிமின் ஜெயிக்கவே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பாரு, இதெல்லாம் ட்ரூவாக மட்டும் கேட்காது, ஓகேவா? உனக்கே என் கண்ணை பார்த்தா தெரியும், நம்ம நிறைய லவ் பண்ணியிருக்கோம், ஓகேவா? எனக்கும் அதை ரியலைஸ் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்தே தவிர மற்றபடி நம்ம ட்ரூவாக தான் லவ் பண்ணியிருக்கோம், புரியுதா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது சொல்கிறாங்க. சரி, ஓகே, இப்போ சொல்லு, என் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா பார்க்க ஜிமின் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் உங்கள் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. கண்டிஷனா? என்ன கண்டிஷன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் தான் அது வந்துட்டு சொல்கிறாங்க, எனக்கு பார்ட் டைம் ஜாப் போகிறேன்னா, ஆமாம், அதை நான் கண்டினியூவாக போகணும்னு சொல்கிறாங்க. நான் இருக்கும்போது இல்லை, நீங்கள் என்னை பார்த்துக்குங்க, எனக்கு உங்கள் லவ், கம்ஃபர்ட் ஜோன், கேரிங் எல்லாமே வேணும் தான், உங்க கூட நான் இருப்பேன் தான். ஆனால் எனக்கு பார்ட் டைம் ஜாப் போய் ஆகணும், என்னோட ஓன் ஃபீல்டில் நிற்கணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. மணி ப்ராப்ளமாக, ஈகோவாக சொல்கிறாங்க. ஈகோலாம் இல்லை, எனக்கு உங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு லீகலாக ஒய்ஃப் ஆகிற வரைக்கும் நான் வந்துட்டு ஜாப் போகணும்னு ஆசைப்பட்றேன். இது 2 விஷயம், ஓகேவா? என்னோடய விஷயம் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி ஜிமின் ரொம்ப க்யூட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. அவ்வளோதானே, உன் விஷயம் வந்துட்டு உனக்கு பார்ட் டைம் போகணும் சொல்கிறாங்க. அது நல்ல விஷயம் தான், அதுவும் தப்பு இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. இந்த வயசில் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நிச்சயமாக உன்னோட ட்ரீம் எதுவும் இருந்தாலும் ஃபுல்ஃபில் பண்ணுவோம், ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்துட்டு பிக் பண்ண வருவேன், ஓகேவா? எவ்ரிடே நான் வந்துட்டு உனக்கு மார்னிங் காலேஜ் நான் தான் ட்ராப் பண்ணுவேன், அப்புறம் ஈவினிங் வந்துட்டு நைட் வந்து பிக் பண்ணுவேன், ஓகேவா? அதுக்கு மட்டும் நோ சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை, நான் அதுக்குள்ளே எஸ்எல்லும் சொல்கிறாங்க. அப்புறம் இந்த டெய்லி வந்து இதுக்கப்புறம் என் கூட தான் இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. இங்கே ஆமாம், இதுக்கப்புறம் ஒன்றா தான் இருக்க போகிறோம், ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க, அங்கே பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகேவா? அதுக்கப்புறம் நீ நானும் ஒன்றா தான் இருக்க போகிறோம். அப்போ நான் ரெண்டுக்கு எடுத்த வீட்டை சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அந்த வீட்டை என்ன வந்துட்டு நான் வந்து பேசி மணி ரிட்டன் வாங்கிறேன், ஓகேவா சொல்கிறாங்க. அப்போ யோன்ஜில் சொல்கிறாங்க, யோன்ஜில் காய் கூட ஸ்டே பண்ணிப்பான், ஓகேவா சொல்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, அவங்ககிட்ட ஒன்றா ஸ்டே பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருக்கணும், ஓகேவா? என்னோட பாதுகாப்பில் என் கூட இருக்கணும், ஓகேவா? எப்போதும் எனக்குள்ள அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது, எனக்கு இதுவே போதும், வேறு எதுவும் வேண்டாம். ஜிம்முக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. செக்க பார்க்குறாங்க. நீ கூட கம்ஃபர்ட்டாக தான் இருப்பேன், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருப்பேன். நான் சரி 2 வீக்ஸாக சேர்த்து உங்கள் வேலை சொல்கிறாங்க. அதான் பார்த்தாலே தெரியுதே, பாரு சிக்ஸ் நம்பர் எப்படி இருக்குது சொல்லிட்டு ஜேகே தான் எப்படி சிக்ஸ் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு நீங்கள் கூட தான் ஒரு மாதிரி அழைச்சி போன மாதிரி இருக்கேன்னு சொல்கிறாங்க. அதுவா, அது என் பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டேன்னா அதான் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ தான் ஜிமினுக்கு ஸ்டமக்கில் இருந்து சவுண்ட் வருது. ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு பசிக்குது சொல்லிட்டு ஜிமின் அழகாக ஸ்டமக்கை ரப் பண்ணி காமிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன், வச்சுச்சோம் குழந்தைக்கு பசிக்குதான் சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜேகே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிமின் ஜேக்கு கீழே வர இந்த பக்கம் காய் ஒழிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க டேபிளில்.
இப்போ அந்த அஜ்மா பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க ஜங்கு சின்ன வயசுல வளர்த்தவங்க அவங்க பார்க்குறாங்க. 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியா வராங்க. நம்ம ஜங்கு அஜ்மால ஹேண்ட பிடிச்சு கூட்டிட்டு வராங்க. இந்த பக்கம் யோன்ஷின் பார்க்குறாங்க. அப்பாடா உனக்கு போதைலாம் தெளிஞ்சிருச்சோ அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய் பார்க்குறாங்க தெளிஞ்சிருக்கும் அப்படி சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. யோன்ஷின் சொல்றாங்க. என்னடா சொல்றாங்க. நீ இங்க என்ன பண்ற அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நான் தான் நைட்டு கூட்டிட்டு வந்தா சொல்றாங்க. யோன்ஷினா நீ கொடுத்தல அது வந்துட்டு ஐஸ் டீ கிடையாது சொல்றாங்க. இப்போ நம்ம யோன்ஷின் பார்க்குறாங்க. டே ட்ரிங்க் தான்டா சொல்றாங்க. ட்ரிங்க்கா நீ என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்றாங்க. டே அது நான் சும்மா வந்துட்டு சொல்ல வேண்டாம்டா சார் நீ குடிச்சா கொஞ்சம் சரியாயிடும் நினச்சேன்னா சொல்கிறாங்க. இப்போது ஜாக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு இதுக்கப்புறம் இந்த மாதிரி இல்லை சார் இதுக்கப்புறம் வாங்கி தர மாட்டேன் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணானா அதான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜாக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் உட்காந்துறாங்க. யோன்ஷிரு கையில் உட்காந்துருக்காங்க. இப்போ அஜிமாதா ஃபுட்டாக எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. ஜாக்கி பார்க்குறாங்க. ஆக்காட்ட சொல்கிறாங்க. நானே சாப்பிட்டு சொல்கிறாங்க. ஆக்காட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஆக்காட்டுறாங்க. சரி சாப்பிடவே இல்லை பாரு சொல்கிறாங்க. இப்போ யோன்ஷின் பார்க்குறாங்க. ஆமாம் சார் 2 வீக்ஸா சாப்பாடு பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவர் ஃபீட் பண்ணுவார் ஃபீட் பண்ணி பழகிடுச்சு சொல்லலாம் சொல்லவும் நம்ம ஜாக்கிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன் உனக்கு நான் ஃபீட் பண்ண ஃபோன் பண்ணி கூப்பிடுறதுன்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நான் எப்படி கூப்பிட சொல்கிறாங்க. ஏன் எப்படின்னாக்கா என்னோட பாய் ஃப்ரெண்ட் நீங்கள் தானே எனக்கு வந்து நீங்கள் ஃபீட் பண்ணி பழகிடுச்சு எனக்கு தனியாக எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கல நீங்களே வந்து ஃபீட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு மாதிரி ஷை அழகாக அப்படி ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. யோன்ஷிருக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக இப்போ ஜேகே ஜிம்முக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டாங்க. ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. போதும் இதுக்கப்புறம் சாப்பிட்டா என்னோட வயிறு வெடிச்சிரும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. கொஞ்சம் தான் சாப்பிட்ருக்கா இதுவே போதும் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் குட்டி ஸ்டமக்கெலாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போகிற ட்ரையாக இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. டே ஜங்குக்கு நாங்கள் போனதுக்கப்புறம் பேசிக்கடா சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு பார்க்குறாங்க. சரி போன்ட்டான்னு சொல்கிறாங்க. ஏன்ட்டா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க. சாருக்கு நான் ஃபீட் பண்ணணும் நீங்கள் எனக்கு ஃபீட் பண்ண மாட்டீங்களோ அப்படி கேட்குறாங்க. ஃபீட் பண்ணி விட்டுமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போய்ட்டு ஆக்காட்டுங்க சொல்கிறாங்க. அதுக்கே நான் ஃபீட் பண்ணி விட்டேன் சார் ஜிம்முன்னு போய் ஃபீட் பண்ணுறாங்க. ஜேக்கேவும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அழகாக பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஜேக்கே சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சரி ஓகே இப்போ நீ ரெடி ஆகிறியா நான் போய்ட்டு உனக்கு காலேஜ் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ யோன்ஷின் பார்க்குறாங்க. ஆமாம் நானும் ரெடி ஆகணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் தான் நம்ம ஜிம்மி போய்ட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. ஜேக்கேக்கு ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டாங்க. போலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் பார்க்குறாங்க. அஜ்மா நான் ஈவினிங் வருவேன் எனக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி வைங்க ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போது அஜ்மா பார்க்குறாங்க. கண்டிப்பாக பா சொல்கிறாங்க. இப்போது ஜேக்கே பார்க்குறாங்க. அஜ்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு 2 பேருக்கு சேர்த்து குக் பண்ணுங்கள் எல்லாமே ஜிம்மிக்கு பிடிச்சதை குக் பண்ணிவிடுங்க சொல்கிறாங்க. அஜ்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாப்பா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் இவங்க 4 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ டேரெக்டாக போகிறது அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிமினும் யோன்ஷிரும் ஸ்டே பண்ணியிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான். அந்த வீட்டை இவங்க வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு மணி கொடுத்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அப்போ 3 இயர்ஸ் ஆஃப்டர் வந்து அக்ரிமெண்ட் முடிச்சதும் பணத்தை வாங்கிப்பாங்க. அப்படி ஒரு பிளேஸை ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ போய்ட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் இவங்க திங்ஸ் இடத்துக்கு வா சொல்கிறாங்க. ஜங்குக்கா இது இடத்துக்கு வா சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுக்கு வேண்டாம் இல்லை இதில் நான் வாங்கினது சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேர் இருக்குது. ஜிம் போய் தூக்குறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. இது உங்ககிட்டே இருக்கு ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. இது எடுத்துகிட்டு வந்தியா நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்ததில்ல ஜிமின் ஹக் பண்ணிக்கிறாங்க. அது போயிட்டு ஜெக்கேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களோட ஜிமின் வந்துட்டு மெமரிஸாக வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ ஃபைனலாக ஜிமின் டேடா பார்க்குறாங்க. ஜிமின் டேடா திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம காயும் நம்ம யோன்ஷியோட திங்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. சரி ஓகே நீ காலேஜ் பேக் மட்டும் எடுத்துக்கோ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்படியா நான் போய்ட்டு வீட்டுக்கு போய் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறேன் ஓகேவா நீ போய் காலேஜ் போயிடுறியா சரி ஓகே அப்புறம் போய்ட்டு வருவா நான் போய்ட்டு அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் பேசிட்டு அக்ரிமெண்ட் கேன்சல் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் தான் பாய் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு ஹேண்ட் பிடிச்சிட்டு காலேஜ் போகிறாங்க. இப்போ நான் ஹாப்பி தானே ரொம்ப ஹாப்பி தெரியுமா அவருக்கு கேமல் லவ் இருந்துச்சா சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன் அவர் டைம் சம்டைம்ஸ் ஒன்று அவர் கிஸ் பண்ணுறப்போ நீ சொல்லுவல எனக்கு ரியலாக கிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆக சொல்கிறாங்க. ஆமாம் ஆனால் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா ஜேக்கே ரொம்ப ஜென்டில் வேணா சொல்கிறாங்க. ஜென்டில்மேனுக்கு லவ் வராதா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே உண்மை தான் சொல்கிறேன். ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஃபைனலாக எனக்கு லவ் என்கிட்ட கிடச்சிச்சு ஜிம்னு சொல்கிறாங்க. சரி கிராண்ட் ஃபாட் எப்போ சொல்லுவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அச்சோ என்ன சொல்கிறாங்க. கிராண்ட் ஃபாட் இப்போ வேண்டாம் கிராண்ட்மாக்கு லவ்லாம் பண்ணுறது தெரிஞ்சு அவ்வளோதான் இப்போ என்னப்பா இப்போ படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ள லவ் பண்ணுறது கேட்பாங்க. வேண்டாம் கொஞ்சம் டேஸ் போட்டோம்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ம யோசிச்சு சொல்கிறாங்க. ஃபைனலாக நீ வந்துட்டு உன் பாய் ஃப்ரெண்டு கூட இருக்க போகிறேன் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்க போகிறேன் சொல்லி 2 பேரும் சொல்லிக்கிறாங்க. ஹை ஃபைவ் சட்டு போட்டிக்கிட்டு அப்படியே காலேஜுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிம்மோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வச்சுட்டு அவர் ஆஃபீஸ் போகிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் ஜேகே இன்னைக்கு. ஃபைனலாக அவரோட லவ் வந்து அவர்கிட்ட வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. ஜெக்கேவும் சொல்கிறாங்க. உண்மையாக நீ இப்படி இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலாம் சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் உன்னை பார்த்துருக்கேன் எப்போவுமே வந்துட்டு லைக் நான் ஒரு ஷெட்யூல் போட்டு வாடுற ஒரு பையன் நீ நானே நினச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கில் உனக்கு வந்து நான் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணப்போ என்னடா இந்த பர்சன் இப்படி இருக்காரு இந்த வயசில் என்ஜாய் பண்ணாமல் இவ்வளோ மணி எல்லாமே இருக்குது அப்படி இருந்து வந்துட்டு ஏதோ டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இருக்காரு. ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து வாழ மாட்டாருன்னு நான் நினச்சேன். ஒரு என்ஜாய்மெண்ட்டில் ஒரு லைஃப்பில் நினச்சேன். ஆனால் இப்போ சொல்கிறாங்க இதுக்கப்புறம் லைஃப்லாம் என்ஜாய்மெண்ட் இருக்கும் ஹார்ட் ஒர்க்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. பரவாயில்ல உனக்கு கரெக்டான பாருந்தல உனக்கு தான் தேங்க் பண்ணணும் சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நீ தானே கூட்டிட்டு வந்து ஆக்டிங் பாய் ஃப்ரெண்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காயும் அதே உண்மைதான் எனக்கு அவன் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு தோணுச்சா சரி அவனை பார்த்தேன் அவங்க கொஞ்சம் என்ன சொல்லிட்டு வேறு இருந்தான் அது மட்டுமே என்னோட பாய் ஃப்ரெண்டோட பையன் சொல்கிறாங்க. உனக்கு ஜிம்னு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே கேட்குறாங்க.
இப்போ நம்ம காய் தான் வந்துட்டு அதுவா நான் ஜிம்மின்னு யோனிச்சு 3 பேர் ஒரே ஊர் தான் சொல்கிறாங்க. ஒரே ஊர் அவங்க பூசான் தான். ஜிம்னு யோனிச்சு ஒரு வில்லேஜ் சேர்ந்தவங்க. நான் வேறு ஒரு வில்லேஜ் சொல்கிறாங்க. வேறு ஒரு வில்லேஜ் அவங்க பக்கத்து வில்லேஜ் தான். நாங்களும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். அப்போ நான் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது தான் நம்ம யோனிச்சில் நான் பார்த்தேன். எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சி, லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். அவனும் சரி ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அப்போ யோனிச்சில் ஜிம்னு ஒன்றா சுற்றிட்டு இருப்பாங்க. அப்போ நான் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம். ஜிம்னுக்கு வந்து கிராண்ட்மா கிராண்ட்ஃபா மட்டும் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா? சரி ஓகே அப்படி சொல்லி செக்கவும் சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க சொல்கிறாங்க. அவன் நல்லபடியாக படிப்பான். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் என் அப்பா அம்மா வர வச்சு அவங்க கிராண்ட்மா கிராண்ட்ஃபாட்ட பேசிக்கிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தான், ரொம்ப ஹாப்பி சொல்லிட்டு ரொம்ப ஜேகே சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜேகே அப்படி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜேகே இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு அவரோட லைஃப்பில் நம்ம ஜிமினை எப்படி மீட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இப்போ ஒரு 3 months பிஃபோர் தான் ஒரு கால்வர் ஜேகேக்கு ஹலோ அம்மா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜேகே நாங்கள் என்சிஓ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் நாங்கள் என்சிஓ கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா. இந்த டைமு நான் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதுக்கப்புறம் ஞாபகம் முடியாது ஓகேவா. நீ ஒன்று என்சிஓ மேரேஜ் பண்ணிக்கணும், இல்லைனாக்கோ பாய் ஃப்ரெண்டை காமிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜேகே வந்து எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்காக சொல்லிட்டு போய் தான் சொல்லிப்பாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட. எனக்கு என்சிஓ மேரேஜ் பண்ணிக்க என்சிஓ வரையாலும் ஜேகேவுடைய அத்தை பொண்ணு, அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக பயந்துக்கிட்டேன்னு சொல்லிப்பாரு. எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ஜேகே ஒரு பிக்சர் எதுவுமே சென்ட் பண்ணவே இல்லை அவங்க அப்பா அம்மாவுக்கு. அதனால ஜேக்கோட அப்பா அம்மாவுக்கு ஒரு டவுட் இருக்கு, அவன் போய் சொல்கிறான் போல அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே சொல்கிறாங்க அம்மா அங்கே பாருங்கள் எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் சொல்கிறாங்க. இல்லவே இல்லை நான் நம்ப மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை உண்மையாக இருக்கான்னு சொல்கிறாங்க. சரி அப்படியே சார் ஓகே நான் கூட்டிகிட்டு வரேன், நான் என்சிஓ கூட்டிகிட்டு வரேன். என்சிஓ பெஸ்ட்டா இல்லை நீ லவ் பண்ணுற ஒரு பாய் ஃப்ரெண்ட் பெஸ்ட்டான்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணலாம் ஓகேவா. யார் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருப்பாங்களோ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் வேறு வழியில் போலீஸ் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. எப்படியும் அவங்க வந்துட்டு நாளைக்குள்ளே வந்துடுவாங்க சொல்லிட்டு, ஏன்னா அவங்க லண்டனில் இருக்காங்க, இங்கே வரதுக்குள்ளே எப்படி நாளைக்கு ரீச் ஆகிடுவாங்க அப்படின்ட்டு செக்கே பார்க்குறாங்க. அக்கா எப்படி சொல்கிறீங்க சொல்லி செக்கே கிட்ட வராங்க. காய் வந்து ஸ்டார்டிங்கில் செக்ரட்டரியாக ஜாயின் பண்ணப்போ சார் அப்படி தான் கூப்பிட்டுருப்பாரு. போக போக ஜங்க் வந்துட்டு காய் மேலே ட்ரஸ்ட் வந்துருக்கும். ரொம்ப நல்ல எப்படின்னாக்கா காய் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பார். எந்த ஒரு எக்ஸ்ட்ரீமாக போவார். கம்பெனிக்காகவும் சரி ஜேகேக்காகவும் சரி எதுனாலும் இறங்கி பண்ணுவார். அப்படி வந்ததுக்கப்புறம் தான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு வெல்விஷர் அப்படி பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. மற்றவங்களுக்கு மட்டும் எது பாஸ் சார்னு கூப்பிடுவாங்க, தனியாக இருக்கும்போது ஜேகே அப்படின்னு கூப்பிடுவார். அவரும் அப்படி தான். இப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே பார்ஜாக்கா எனக்கு உடனே ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. உடனே பாய் ஃப்ரெண்டா? ஐயோ இதெல்லாம் ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், அது ஜஸ்ட் ஒரு ஆக்டிங்காக சொல்கிறாங்க. ஆக்டிங்காக சொல்கிறாங்க. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்டிங்காக பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் என்சிஓ பற்றி சொல்கிறாங்க. என்சிஓக்கே மேலே ஃபீலிங்ஸ் இருக்க போல, நான் அவளை தங்கச்சி மாதிரி பார்க்குறேன், எனக்கு அவள் வேண்டாம், எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் வேணும். ஒரு 3 months வந்துட்டு ஆக்டிங் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. 3 months ஆமாம் என் அப்பா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. என் அப்பா அப்படி பற்றி பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு இப்போ எனக்கு ஒரு 3 months நடிக்கிற மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி ரெடி பண்ணி சொல்கிறாங்க. கான்ட்ராக்டா? இப்போ சடனாக சொன்னால் சொல்கிறாங்க இன்னைக்குள்ளே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும் ப்ளீஸ் எனக்காக அரேஞ்ச் பண்ணு அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்க் சொல்கிறாங்க. எனக்கு யாருமே தெரியாது, இங்கே யாரையும் நம்பவும் முடியாது, எனக்கு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பர்சன் வேணும். ஏன்னா இந்த கான்ட்ராக்ட் முடியிறப்போ அவங்க வந்துட்டு எனக்கு போகணும், எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. அப்புறம் வந்துட்டு அவங்க கேட்குற மாதிரி நான் கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்களுக்கு ரூல்ஸ் வந்து போட்டுருவேன். ஏன்னா வந்து தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ண ஹக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அப்புறம் ஆக்டிங்காக தான் இருக்கணும், அதை தாண்டி எது பண்ணக்கூடாது. அப்புறம் வீட்டில் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு தொடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் வந்து இப்போயே போட்டுறாரு. இப்போ ஒரு எப்படினாக்கா எழுதவே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பேப்பர் எடுத்துகிட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் எழுதி ஒரு கான்ட்ராக்டர் சைன் பண்ணிடுறாரு. இந்த வந்து மணி எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துட்றேன் ஓகேவா, ஆனால் நான் சொல்கிற வரைக்கும் எனக்கு வந்து பாய் ஃப்ரெண்டாக நடிக்கணும் அப்படி சொல்லிட்டு எழுதி கொடுத்துட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. எப்படின்னு சொன்னால் எப்படி கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்த்துருக்காங்க யாருன்னு சூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான் சுற்றி பார்த்துருக்காங்க. கம்பெனியோட யாரையா சூஸ் பண்ணலாமா சொல்லிட்டு யாரும் நியூவாக ஜாப்புக்கு வந்தவங்க யாரும் இருப்பாங்க அவங்கள சூஸ் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஏன்னா யாருமே செட் ஆக மாட்டாங்க புள்ளியே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காய்க்கு ஒரு கால் வருது. காய் பார்க்குறாங்க யோன்ஜுன்னு சொல்லிட்டு ஹலோ சொல்லிட்டா யோன்ஜுன்னு சொல்கிறாங்க. அவங்க காய் சொல்கிறாங்க சொல்கிறாங்க இங்கே பாரு காய் நாங்கள் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம் சொல்கிறாங்க. பிரச்சனை இல்லை என்னடா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் அப்பா அம்மாவுக்கும் சரி நம்ம ஜிம்முடைய கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு தெரியாது இவ்வளோ பீஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்து மொத்த பணமும் காலேஜ் ஃபீஸ்க்கு ரெடியாக சரியாக போய்ட்டு என்னதுக்கு ஆமாம் அதுக்கு நம்ம பேலன்ஸ் வந்து புக்ஸ் வாங்கிக்கலாம், மணி கட்டவே இல்லை, திரும்பி மணி பே பண்ணல, ஜஸ்ட் ஃபீஸ் மட்டும் தான் கட்டியிருப்போம், மொத்த பணமும் அதிலே போயிடுச்சு. இவ்வளோ பெரிய காலேஜில் வந்துட்டு அட்மிஷன் போட்டாச்சு, மணி இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க, திரும்ப நிறைய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சொல்கிறாங்க. ஹாஸ்டலும் பார்க்க முடியாது போல, ஹாஸ்டலுக்கு ரொம்ப அமௌண்ட் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது தெரியலக்கா எப்படி சொல்லிட்டு யோன்ஜன் சொல்லிட்டு இருக்காங்க. என் கையில் பாதி மணி இருக்குது, ஜிமின்கிட்ட அது கூட இல்லை அப்படி சொல்லிட்டு யோன்ஜன் சொல்ல இங்கே இருக்கடா நான் வரேன் சொல்லிட்டு இப்போ யோன்ஜன் தான் இப்போ காய் பார்க்குறாங்க. சரி எனக்கு யார் எமர்ஜென்சி ஒர்க் இருக்குன்னு போயிட்டு வந்தாலும் சொல்கிறாங்க. சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் காய் ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா ஒரு காலேஜுக்கு வெளில தான் 2 பசங்க நின்றுருக்காங்க. என்னாச்சுடா சொல்கிறாங்க. பார்த்தா லக்கேஜ்லாம் வச்சுருக்காங்க. ஏன்டா ஹாஸ்டல் வந்துட்டு சொல்கிறாங்க எங்களுக்கு ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் கம்மின்னு நினச்சிட்டோமா, இங்கே வந்து பார்த்தா எவ்வளோ சொல்கிறாங்க தெரியுமா, காலேஜ் ஃபீஸ் அளவுக்கு காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்குது, அது 1 இயருக்கு இவ்வளோவா அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்கட்டி இங்கே அப்படி தானே இருக்கும். சிவில் சிட்டியில் எல்லாமே இப்போ காஸ்ட்லியான திங்ஸ் தான் படிப்பாக இருக்கட்டும் மற்ற எல்லாமே காஸ்ட்லியான திங்ஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அமௌண்ட் ரொம்ப அதிகம் தான், என்ன பண்ணணும் அப்படி கேட்குறாங்க. ஐயோ நாங்கள் தெரியாமல் அட்மிஷன்லாம் போட்டாச்சு ஜாயின் பண்ணியாச்சு, இப்போ மணிக்கு என்ன பண்ண தெரியல, ஹாஸ்டல் வந்து சேர முடியாது போலியே சொல்கிறாங்க. வீட்டு எடுத்தால் கூட இவ்வளோ அமௌண்ட் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆமாண்டா உங்கள் ஹாஸ்டல் வந்து அந்த ஆளுக்கு அந்த காலேஜ் ரொம்ப எப்படின்னா ரொம்ப ரிச்சஸ்ட் காலேஜ் அது, அந்த இடத்துல அட்மிஷன் போட்டுப்பாங்க. ஏன்னா சிவில் இது பெஸ்ட்டுன்னு சார்ஜ் பண்ணும்போது அது வந்து இருக்கும். அப்போ பெஸ்ட்டுனாக்கா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் இருக்கும். அப்போ அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதனால அவங்க மொத்த அமௌண்ட்
கொடுத்து கொடுத்துருப்பாங்க. அது காலேஜ் ஃபீஸ்க்கு ரெடியாக சரியாக போயிட்டு இந்த பக்கம் நம்ம யூனிச்சனோட வீட்லேயே அப்படி தான். யூனிச்சன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணி கொஞ்சம் இருக்குது, ஆனால் அது பத்தாது கண்டிப்பாக. இப்போ அவர் பார்க்குற இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படி கேட்குறாங்க. இதே எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப்னு சொல்கிறாங்க. பார்ட் டைம் ஜாப்லாம் ஓகே, அது வரைக்கும் எங்கே நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்க சொல்கிறாங்க. என் பிளேஸ் கூட்டு போய் ஸ்டே பண்ணி வச்சுக்கலாம், அது அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது, அது அவ்வளோ லாங்கில் இருக்குது, எப்படி இங்கே வருவீங்க ட்ராவல் பண்ணி அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜிம்முக்கு போய் என்ன சொல்லவே தெரியல, இப்போ சுத்தமாக மணி இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் காய் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறீங்க, எதுக்கு நீ ஜிம்லேயே பார்த்துட்டு இருக்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்லிப்பேன் நீங்கள் கேட்பீங்களா அப்படி கேட்குறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் இல்லை என் பாஸ் இருக்காரு, அவருக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணி சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டாவா அவர் ஜிம்னு யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. ஆமாம், அவர் ரொம்ப ஜென்டில்மேனு, அவன் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை, அவனுக்கு லவ்வும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் அவங்க அப்பா அம்மா வந்துட்டு உங்கள் அத்தை பொண்ணை மேரேஜ் பண்ணி சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. அதுக்கு தான் அவனுக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு போய் வர சொல்லிட்டேன். நான் இப்போ அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு எங்கே போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் ஆக்டிங் மட்டும் பண்ணால் ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி நீ எவ்வளோ மணி கேட்டாலும் கொடுத்துருவாங்க அப்படி சொல்லவும். இப்போ ஜிமினுக்கும் யோசிச்சிருக்கும் ஒருத்தர் பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஆக்டிங் மட்டும் தான், வேறு எதுவும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணிவிட்டு மணி நீங்கள் வாங்கிக்கோங்க, அவங்க அப்பா அம்மா போகிற வரைக்கும் தான் ஓகேவா, அவங்க நம்புற வரைக்கும் ஆக்டிங் பண்ண மட்டும் போதும், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்துட்டு விருப்பம் இல்லை மேரேஜில். இப்போ மேரேஜில் லவ்லேயும் அவனுக்கு ட்ரஸ்ட்டும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அவனுக்கு விருப்பம் கிடையாது, உண்மை சொல்லலாம். அதான் அவன் லைக் ஒரு ரொபோட்டிக் மாதிரி வாழ ஒரு பர்சன் சொல்கிறாங்க. ரொபோட்டிக்கா சொல்கிறாங்க. அப்படி தான் அவன் அந்த மாதிரி இருப்பான் ஓகேவா. ரொம்ப ஜென்டில்மேன், ஆனால் யாரையும் ஹர்ட் பண்ணவே மாட்டான், ரொம்ப நல்ல பையன், கொஞ்சம் கோல்டாக இருப்பான், மற்றபடி எப்படின்னாக்கா ரொம்ப ஜென்டில்மேன் அப்படி சொல்லிட்டு இப்போ காய் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் யோசிச்சு ஒருத்தர் பார்க்குறாங்க. நம்ம இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை உடனே ரெடி பண்ணால் எங்கே போகிறது. ஏன்னா நம்ம ஜாப்பே பார்த்தா கூட ஒரு மாதம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதில் அமௌண்ட் வந்து அது மொத்த ஃபீஸும் கட்டவும் முடியாது. அந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற மணியை வச்சு வீடும் ரெண்ட்டு கட்ட முடியாது. அப்போது இது கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என் காய் இப்போ எங்களுக்கு எப்படின்னா அட்வான்ஸாக மணி தர முடியுமா சொல்கிறாங்க. கண்டிப்பாக தர முடியும், நீ ஓகே மட்டும் சொல்லு, நிலமையில நான் வந்து டீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போது யோன் ஜிமின் அவங்க காய் கிட்ட ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக நம்ம காய் தான் சரி ஓகே இந்த உனக்கு இப்போதைக்கு நான் மணி வந்து பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஒரு டைம், நான் ஓகேவான்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ அவனுக்கு ஓகேவா இருப்ப ஓகேவா. அவன் வந்துட்டு லவ் பண்ணுற கூட பாய் ஃப்ரெண்டு கேட்கல, ஜஸ்ட் ஆக்டிங் பண்ணுறது தான் ஓகேவா. அதனால் உன்னை பார்க்கலாம் தேவை இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா நாளைக்கு நீ பேசிக்கலாம் ஓகேவா, இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ண அப்படி சொல்லிட்டேன். நம்ம காய் கொடுக்குறாங்க. இது நீங்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தீங்களா சொல்கிறாங்க. இல்லை எங்கள் பேக்கில் தானே இருந்துச்சு, இந்த சைன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் சைன் பண்ணிட்டாங்க, ரீட் பண்ணுறாரு. என்ன இவ்வளோ ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வீடு அப்படி இருக்கும் ஓகே, நான் பார்க்குறப்ப தெரிஞ்சுப்பா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஒருத்தர் டச் கூட பண்ணக்கூடாது, ஆக்டிங்கில் மட்டும் டச் பண்ணுமோ சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ மட்டும் டச் பண்ணும், அதுக்கப்புறம் டச் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமினும் யோசிச்சுட்டும் பார்க்குறாங்க. அவங்க மணி அவங்களுக்கு பாதி அமௌண்ட் தான் கொடுக்குறாரு. நம்ம காய் வந்து பாதி அமௌண்ட் கொடுத்துறாரு, அதுவே அவ்வளோ பெரிய மணி. இப்போ என்ன பண்ணுறாங்க, பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோமே ரெண்டு கிடக்குறாங்க. அப்பார்ட்மெண்ட் ஹோம்னாக்க ஒரு ஃப்ளாட்டு, அது வந்து ரெண்டு கிடக்குறாங்க. டபுள் பெட்ரூம் வச்சது ரொம்ப அழகாக இருக்குது. டேய் சூப்பராக இருக்குடா சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல. ஆமாம் சொல்கிறாங்க. ரெண்டு பேர் திங்ஸ்லாம் செட்டில் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க தேவையான புக்ஸ் எல்லாமே அந்த மணியை தான் வாங்குறாங்க. அவங்க ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டாங்க. இப்போது ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் காய் நான் இப்போ வந்து ஆக்டிங் பண்ண சொல்கிறாங்க. டுமாரோ சொல்கிறாங்க. டுமாரோ ஆமாம் டுமாரோ அவங்க அப்பா வருவாங்க, அவங்க அப்பா அம்மா வருவாங்க ஏர்போர்ட்டுக்கு. நீயும் அந்த பையன் நீயும் என்னோட சார் ஜேகே அவர் பேர் சொல்கிறாங்க. ஜேகே அவன் பேர் ஜான் ஜங்குக்கு கால்மி ஜேகே நம்ம கூப்பிட்டுக்கலாம் அவரை. அவர் என்ன பண்ணுறாரு, நீ வந்து தாளிக்காங்க அவர் கூட வந்து போயிட்டு ஏர்போர்ட்டில் அவங்க அப்பா அம்மா ரிசீவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பக்கம் நம்ம ஜங்கு கிட்ட உனக்கு பாய் ஃப்ரெண்ட் பக்காவாக ரெடி ஆகிட்டான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கா அதுக்குள்ளே சொல்லிட்டாங்க. ஆமாம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டான். அவன் நம்ம ஆஃபீஸ்க்கு சேர்ந்து அவனை சொல்லி நம்ம ஆஃபீஸ்க்கு தெரிஞ்ச பையன் கிடையாது, நம்ம ஆஃபீஸ்க்கு அவனுக்கு சம்மந்தமே கிடையாது, அவன் படிக்கிற பையன், இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கான் சொல்லிட்டு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறாங்க. சரி ஓகே அதை பற்றி பெருசாக அவர் கேட்கல, பாய் ஃப்ரெண்ட் ஓகேவா அது மட்டும் ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ரெடி ஆகுமா சொல்கிறாங்க. ஆமாண்டா ரெடி ஆக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் காய் தான் ஒரு கார் வச்சுட்டு இருக்காங்க. ஜிம் போகிறாங்க. காய் இது ஓகேவா சொல்கிறாங்க. இது ஓகே தான்டா வாடா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் அப்புறம் காய் அப்புறம் இவன் ஜிம்முக்கு போகிறாங்க. யோனிச்சு பார்க்குறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம ரெண்டு பேர் போவேனா, இவன் மட்டும் போவான் சொல்கிறாங்க. சரிட்டு ஏர்போர்ட் வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஜேக்கி வேற ஒரு காரில் வந்துட்டார், வந்து நினச்சிக்காரு. இப்போது காய் பார்க்குறாங்க. பாரு அங்கே நிற்கிறாங்க பாரு சொல்கிறாங்க. பேக் சைடு தான் இந்த ஜேக்கி நிற்குது, பேக் சைடு தான் அவர் பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம். அவர் சொல்கிறாங்க. ஆமாம் அவர் தான் கோட் ஷூட் போட்டுருக்காரு, அவர் தான் ஓகே அவர் பக்கத்தில் போய் நின்றுட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் போகிறாங்க. அவருக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் தான் ஜிமின் வராங்க. இந்த பக்கம் ஜேக்கி வந்து காய்க்கு கரெக்டாக கால் பண்ணுறாங்க. ஹலோ காய் சொல்கிறாங்க. உன் பின்னாடி வந்துட்டு இருக்கான்டா சொல்கிறாங்க. என்னது உன் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கான், நீ நின்றுட்டுருக்கல அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கான், அவன் உன் கூட ஜாயின் ஆகிடுவான், அப்பா அம்மா வரதுக்குள்ளே வந்துடுவான் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. கரெக்டாக ஜெக்கே அப்படி டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணி பார்க்கும்போது க்யூட்டாக ஒரு பையன் செம்ம அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. ஒரு ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு ஒரு ஷர்ட்டு, அந்த ஷர்ட்டு மேலே லைட்டாக ஒரு சற்று மாதிரி போட்டு ஒரு மாதிரி அழகாக நின்றுருக்கான் பார்க்கறதுக்கு. அப்படியே அவ்வளோ நவசாக இருக்கான். இப்போ அந்த பையன் நம்ம ஜிமின் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ரொம்ப லுக் அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப சின்ன பையனாக தெரியுறான், ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. இப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே பேச பார்த்தா பயமாக இருந்தது எனக்கு. அவ்வளோ ஒரு கோல்டு ஃபேஸ், அவ்வளோ கோல்டாக பேசிக்கலாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இருக்காரு. ஆனால் கோட் ஷூட்லாம் வேர் பண்ணியிருக்காரு.
அம்மாடி இவர் என்ன இப்படி இருக்காரு சார் ஜிமின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கே தான் வந்துட்டு நீ சொல்கிறாங்க ஐம் ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் வந்து லைனில் தான் இருக்காரு. இங்கே பாரு அவன் பேர் வந்து பார் ஜிமின் ஓகேவா ஜிமின்னு கூப்பிட்டுக்கோ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே ஓகே சொல்லிட்டு வந்துட்டு ஜெக்கே பார்க்குறாங்க கொஞ்சம் கிட்ட வா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஜெக்கோட கையில் ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது இதை எப்படி சொல்கிறாங்க. எனக்கு ஃப்ளவர்ஸ் சொல்கிறாங்க இதோட அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க. ஓகே ஜிமின் இருக்காங்க. இப்போ ஃபைனலாக என் பேர் ஜேகே என் பேர் ஜான் ஜம்கு ஜேகேன்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் அப்படி தான் கூப்பிட்ற மாதிரி இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஃபுல் நேம் கூப்பிட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. காய் சொல்லியிருக்காங்க எப்படி நடிக்கணும்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சொல்லி கொடுத்தாரு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி ஜேகே நினச்சிருக்காங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஒரு பேரண்ட்ஸும் ஒரு பொண்ணு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக வரா. ஜேகே மாமா சார் ஓடி வரா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே டக்குனு ஜிம்மில் ஹேண்டாக டைட்டாக ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவர் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்ததும் ஜேகே பார்க்குறாங்க. என்சி எப்படி இருக்கா சொல்கிறாங்க. மாமா நல்லா இருக்கா சொல்லிட்டு ஹக் பண்ண வேறு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. பாரு ஹக் பண்ணது பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி சொல்லவும் இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜங்குக்கு இது சொல்கிறாங்க. அப்பா இவன் வந்து பாய் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜிம் டக்குன்னு பவ் பண்ணிட்டாங்க. ஹலோ அங்குள் ஹலோ ஆண்டி சொல்லிட்டு இப்போ பவ் பண்ணுவோம் ஜேகே பார்க்குறாங்க. இது வந்து ஜேகே சொல்லி கொடுத்துருக்க மாட்டாரு அவர் தானாகவே பண்ணிட்டாரு. ஒரு பெரியவங்க இல்லையா ரெஸ்பெக்ட் பண்ண இல்லையா சொல்லிட்டு பவ் பண்ணிட்டாரு. இப்போ ஜெக்கெட் அப்பா பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. அவங்க பேரை சொல்கிறாங்க. பார்ச்சிமின்னு சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கெட் அப்பா ஜெக்கே குறுன்னு பார்க்குறாங்க. ஜெக்கேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருக்கு என்னன்னாக்கா இதெல்லாம் புதுசு ஒரு பையனோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம் இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஆனால் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கெட் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மி வந்துட்டு அங்கிள் ஆண்டி இந்தாங்க வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்களும் வாங்கிக்கிறாங்க. தேங்க்யூ சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லி பார்க்குறா. நீ தான் வந்துட்டு மாமாவோட பாய் ஃப்ரெண்ட் அப்படி கேட்குறா. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் இப்போ ஜிம் கிட்ட வந்துட்டு போல்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஆமாம் நான் தான் பாய் ஃப்ரெண்ட் ஜிம்னு சொல்கிறாங்க. ஓகே சரி அவன் தான் அந்த பொண்ணோட ஃபேஸை மாறி போயிடுது. இப்போ ஃபைனலாக ஜேக்கோட அப்போ தான் வீட்டுக்கு போடாமல் ஜெக்கே சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நானும் கூட வரட்டுமா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்மின் ஜேக்கே ரெண்டு பேருக்கு ஒரு காரில் உட்காந்துருக்காங்க. பின்னாடி எவனும் காய் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் எங்கள் காய் எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் கரெக்டாக ஆக்டிங் பண்ணிட்டு வாடா சொல்கிறாங்க. ஆனால் பண்ணிட்டு வாடா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜேகே காரை வந்துருக்காங்க. ஜேக்கோட அப்பா ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது மாதிரி இப்படினாக்கா ரொம்ப நர்வஸ் ஆகிட்டு இருக்கு. கண்டுபிடிச்சிடுவாரா ஜிம்மின் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் வந்துட்டு ஜிம்மில் ஹேண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நர்வஸாக இருக்கான்னு தெரியுது அவருக்கு. அப்படியே கொஞ்சம் நார்மலாக இருக்கணும் ஹேண்ட் போட்டு பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ ஃபைனலாக அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்மி முதல் தடவை ஜெக்கோட வீட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய வீடு ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன வீடா இல்லைன்னா பேலஸா ஜிம் பார்க்குறாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ மாடனா எப்படி ஒரு வீட்டை நான் பார்த்ததே இல்லையா சார் ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது வீடு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ள வந்து கார் வந்துருச்சு. இப்போ இறங்குறாங்க 4 பேருமே. ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ நவசாக இருக்குது. இப்போ ஜெக்கோட அப்பா அம்மா தான் அப்படியே போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. என்சியும் போயிட்டு இருக்கா ஜிம்மும் போகிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜெக்கோட அப்பா போயிட்டு சோஃபாவில் உட்காராங்க. இந்த பக்கம் ஜெக்கே பார்க்குறாங்க. அப்பா அம்மா ஃப்ரெஷ்ஷப்பாக சொல்கிறாங்க. அப்புறம் ஆகிக்கலாம் சொல்கிறாங்க. சரிட்டு உட்காராங்க. இந்த பக்கம் அந்த அஜிமா தான் சார் மேடம் எப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ தான் சொல்கிறாங்க. எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்கும் தாங்க சொல்லிட்டு ஜூஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்த்துட்டு அந்த அஜிமா பார்க்குறாங்க. இது யாருன்ற போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் நம்ம அஜிமா கிட்ட அப்படியே கண்ணை காமிக்கிறாங்க. எதுவும் கேட்டாதீங்க சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. சரிப்பா சொல்லிட்டு அழகாக இருக்கு அந்த பையன் சரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உங்கள் அப்பா அம்மா ஜேகேவோட அப்பா அம்மாவா ஜிமினை பார்க்குறத பார்க்க அவருக்கு பயமாகவே இருக்குது. ஐயோ முறைக்கிறாங்களே அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேவோட அம்மா தான் இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நீ ஜேகே லவ் பண்ணுறியா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எவ்வளோ டேஸாக சொல்கிறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜேகே சொல்கிறாங்க 2 இயர்ஸாக சொல்கிறாங்க. 2 இயர்ஸாவா சொல்கிறாங்க. இப்போது ஜேகேட அம்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா நீ இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கா கேட்குறாங்க. காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஆண்டி சொல்கிறாங்க. அப்போ +1 லவ் பண்ணுறியா கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல அப்படி கேட்குறாமா. ஜெக்கே பார்க்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிறப்போ லவ் பண்ணியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு பயம் போது என்ன சொல்ல தெரியல. இப்போ ஜிமினா ஆமா ஆண்டி ஏன் ஸ்கூல் படிக்கும் லவ் பண்ணக்கூடாதா அப்படி ஜிம்மு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. என்னவோ இந்த காலத்து பசங்களாம் அப்படி தான் இருக்கீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே அமைதியிருக்காங்க. ஜிம் படுக்க அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு தைரியமாக பேச வருது. ஆனால் கொஞ்சம் பயமும் இருக்குது. இப்போது ஜெக்கோட அம்மா தான் சரி ஓகே இப்போ எங்கே இருக்கா சொல்கிறாங்க. நான் ஹாஸ்டலில் சொல்கிறாங்க. ஹாஸ்டலில் ஆமாம் நான் ஹாஸ்டலில் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க பூசான் இருக்காங்க சொல்கிறாங்க. பூசான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. சரி ஓகே இங்கே பாரு நீ உண்மையாகவே என்னோடய ஜெக்கேக்கு பர்ஃபெக்டாக இருப்பியா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு என்ன சொல்ல தெரியல. எனக்கு தெரியல நான் பர்ஃபெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டேன். நான் ஜெக்கே ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி ஜெக்கே ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கே அப்படி ஜிம்மு டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஜிம்முக்கு இப்படி தான் பேசணும். ட்ராமா நிறைய பார்த்துருப்பாரு. நிறைய பார்ப்பாரு. நிறைய ட்ராமா ரொம்ப பிடிக்கும். அதில் வர மாதிரி ஆக்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜெக்கே பார்க்குறாங்க. அம்மா அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறோம் ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு உண்மையாக ஜெக்கே பிடிக்குமா. நீ ஜெக்கேக்கு பர்ஃபெக்டாக இருப்பியா. ஜெக்கேக்கு எப்படி என்ன பிடிக்கும் எது பிடிக்கும் தெரியுமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியுமே சார் ஜிம் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஓகே ஜேக்கோட அம்மா பார்த்துட்ருக்காங்க. இப்போ இவ பேர் தெரியுமா சொல்கிறாங்க. தெரியல சொல்கிறாங்க. பேர் என்சி ஓகேவா. இவ தான் ஜேக்கேக்கு பர்ஃபெக்டாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அது எப்படி நீங்களும் நினைப்பீங்க ஜிம்னோட அம்மா கேட்குறாங்க. ஜிம் கேட்குறாங்க ஜேக்கோட அம்மா பார்த்து. இப்போ ஜேக்கோட அம்மா தான் ஏன் ஒரு பெத்த அம்மாவுக்கு தெரியாத பையனுக்கு எது பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இல்லை சம்டைம்ஸ் இது ஃபீலிங்ஸ் இல்லை மாறுங்களா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அப்பா ஜிம்னு முறைச்சி பார்க்குறாங்க. ஜிம்னுக்கு பயந்தான் வருது. சரி ஓகே அப்போ நாங்கள் கொஞ்சம் ஒன்று டெஸ்ட் பண்ணுமே சொல்கிறாங்க. டெஸ்ட்டாக ஜிம்னு பார்க்குறாங்க. கொஞ்சம் நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஓகேவா. நீ உங்களை ஹாஸ்டலில் வெக்கேட் பண்ணிட்டுங்க வா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ ஜெக்கோட பாய் ஃப்ரெண்டு தானே. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ உன்னோட பாய் ஃப்ரெண்டு கூட நீ இருக்கிறது தப்பு இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீங்கள் இரு ஓகேவா. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணால் தான் என்னால் ஒன்று செக் பண்ண முடியும் ஓகேவா. நீ ஜெக்குக்கு பர்ஃபெக்டா இல்லை என்சி பர்ஃபெக்டாக நான் தான் முடிவு பண்ணுவேன் ஓகேவா. 3 மந்த் டைம் தரேன். 3 மந்த்துக்குள்ளே நீ தான் பெஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிட்டேனாக்கா நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் உங்களை. அப்படி இல்லைனாக்கா என்சிக்கும் ஜம்முக்கு தான் மேட்ச் நடக்கும். நீ விட்டுட்டு போயிடும் ஓகேவா. ஸோ கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே எப்படி விட்டுட்டு போக முடியும் சார். ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் ஏன்னா அந்த பையன் பரவாயில்ல ஆக்டிங்லாம் நல்லா பண்ணுறான் கரெக்டாக சொல்லிட்டு. இப்போ ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்கப்பா நாங்கள் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு ஓகேவா. 3 மந்த்து நீயும் ஜெக்கேவும் ஒன்றா இருக்கணும். அதாவது எங்கள் கூட நாங்கள் பார்த்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் சரியாக சொல்லிட்டாங்க. எங்களுக்கு தோணும் நீ பர்ஃபெக்டாக இருப்பா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் முடிவு எடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் பார்த்து ஜெக்கோட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின் அப்படி ஜெக்கை பார்க்குறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நீ போய்ட்டு லக்கேஜ் எடுத்து வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. ஜெக்கே போய்ட்டு லக்கேஜ் எடுத்து கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அப்போ இப்போ ஆமாம் நீ போக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் ஜெக்கே விளையாடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மாடி சார் ஜிம்மி போய்ட்டு தூண் ஒன்று இருக்காது ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. என்ன எப்படி கேட்குறாங்க. சார் அப்படி சொல்கிறாங்க. சாரா சொல்கிறாங்க. ஆமாம் சார் என்ன சார் உங்கள் அப்பா அம்மா இப்படி பேசுகிறாங்க. நானும் ஒரு ட்ராமாவில் பார்த்து எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுட்டேன். இப்படி தான் ஒரு ட்ராமாவில் ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆக்டிங் பண்ணுவாங்க. கான்ட்ராக்ட் மாதிரி அந்த ஹீரோயின் இப்படி தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ நீ ஹீரோயினா சொல்கிறாங்க. ஐயோ நான் ஹீரோயின் இல்லை நான் ஒரு பையன். ஆனால் அப்படி தான் அவங்க ஆக்டிங் பண்ணுவாங்க தெரியுமா. அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஐயோ ஜிம் பார்க்குறேங்க எனக்கு ஹார்ட் பீட்டில் எப்படி ரைஸ்ட்டு பார்க்க தெரியுமா. இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஆனதே இல்லை. எவ்வளோ பயமாக இருக்குது ஜிம்மின்னு சொல்ல. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. லைட்டாக ஸ்மைல் பண்ணுற ஜெக்கேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் இந்த மாதிரி அவர்கிட்ட ஓப்பனாக ரொம்ப அழகாக பேசுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஜெக்கே பார்க்குறாங்க. இங்கே பேர் ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும் ஓகேவா சொல்கிறாங்க. நீ கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கல. பண்ணியிருக்காருன்னு ஞாபகம் இருக்குது. மணி வேறு வாங்கிட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. அது கரெக்டாக நடிச்சு கொடுத்த சொல்கிறாங்க. ஓகே நான் நடிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் எங்கே ஸ்டே பண்ணிக்கணுமா காலேஜில் போகணுமே எங்கேருந்து போகிறான் ட்ராப் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னு பார்க்குறாங்க. ஆனால் இதுக்கு மணியில் நான் கொடுக்குமா அவங்க வீட்டை ஸ்டே பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. ஜேக்கெட் பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுவும் தேவையில்ல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இங்கே நீங்கள் சாப்பிட்றது எல்லாமே ஃப்ரீ தான் ஓகேவா. ஜஸ்ட் நீ வந்து ஒர்க் பண்ண போகிற ஜஸ்ட் ஆக்டிங் பண்ண போகிற அவ்வளோதான் மற்றபடி இதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ போகலாமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு சொல்கிறாங்க. அதுவாகும் சொல்கிறாங்க. இப்போ வெளில பார்த்தா காயும் ஒழிச்சுட்டு ஒரு கார் வச்சுருக்காங்க. ஜிம்னு பார்க்குறாங்க. நிறுத்துங்க சொல்கிறாங்க. இப்படி எடுத்து பார்த்தா அங்கே பின்னாடி காய் ஒழிச்சுருக்காங்க காரில். நீங்கள் சொல்கிறாங்க. டே நீ முன்னாடி போகிறாங்க முன்னாடி வரேன் சொல்கிறாங்க. சென்டர் முன்னாடி போயிட்டுருக்காங்க. வந்து வீட்டுக்கு வந்துட்டு லக்கேஜில் பேக் பண்ணுறாங்க. காயண்ணா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. உண்மையாக சொல்லப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் பர்ஃபெக்டாக ஆக்டிங் பண்ணுவேன்னா இல்லை மாட்டிப்பா நான் சொல்கிறாங்க. மாட்டிக்கூடாது ஓகேவா. அவங்க பாரு அவன் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறவன்னா நீ கண்டிப்பாக வந்து நடிச்சு கொடுத்துடணும் சரியாக சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அப்புறம் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே நான் வந்து ஆக்டிங் பண்ண ரெடியாக தான் இருக்கேன். எனக்கு அவங்க அப்பா நினச்சது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படி தான் இருப்பாங்க நீ சமாளிச்சிட்டு சரியாக சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்பப்போ அதை ஹக் பண்ணுற வேண்டியது இருக்கும். அப்புறம் கிஸ்ஸா அஜிம்னு பார்க்குறாங்க. அம்மா கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஐயோ சொல்கிறாங்க. பாரு அது ஆக்டிங்காக தான் ஓகே ஜஸ்ட் ஒரு ஆக்டிங்காக நினச்சிக்கா சொல்கிறாங்க. நான் ஒன்று ஆக்டர் இல்லை சொல்கிறாங்க. நீ ஆக்டர் இல்லை தான் ஃபஸ்ட் சம்டைம்ஸ் ஆக்டிங் பண்ணுறது இருக்கும் ஓகேவா. அவங்க அப்பா பார்க்குறப்போ அவங்க ட்ரூவாக நம்பணும் இல்லையா அதுக்காக தான் அப்பப்போ கிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ கிஸ் பண்ணிக்கோ. அப்போ சம்டைம்ஸ் அவனை ஹக் பண்ணுவான். அப்போ ஹக் பண்ணிக்கோ. ஃபுட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ஃபிட் பண்ணிக்கோ. அப்புறம் வந்து ஒரு ரியல் பாய் ஃப்ரெண்ட் அப்படி பேசுவாங்களோ அப்படி ஓகேவா. நீ தான் நிறைய ட்ராமாஸ் பார்ப்பேன் எவனு சொன்னான் அப்படி சொல்கிறாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். நிறைய கொரியன் வெப் சீரிஸ் பார்ப்பேன் ட்ராமா பார்ப்பேன் வச்சு உட்காருவாங்க பார்த்துட்டு இருப்பேன் சொல்கிறாங்க. அங்கே என்னெல்லாம் பார்த்தியோ அதில் கொஞ்சம் எடுத்து விட்டு சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ஜிமின் ஜேகே 2 பேரும் வந்துருக்காங்க. ஜிமினை காரில் நர்வஸாக வந்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க. பாரு சார்னு கூப்பிட்டேனாக்கா அவனுக்கு அங்கேயே சார் தான் வரும். கால்மி ஜேகே சொல்கிறாங்க. அது வந்து ஜேகே நீங்கள் பெரியவங்களாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஒரு 8 இயர்ஸ் பெரிய பையன் சொல்கிறாங்க. ஜேகே கொஞ்சம் இப்படி கூட 8 வருஷம் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கு ஏஜ். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே ஜஸ்ட் கால்மி ஜேகே சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே உங்கள் அப்பா அம்மா கண்டுபிடிச்சிட மாட்டாங்க சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க மாட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க கேட்டாலும் ஸ்ட்ராங்காக சொல்லு ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் ஜேகே 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இந்த பக்கம் ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் எங்கே ஸ்டே பண்ண போகிற சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. நீங்கள் எந்த ரூமில் சொல்கிறீங்களோ அங்கே சொல்கிறாங்க. ஏன் நீ ஜேக்கோட பாய் ஃப்ரெண்டு தானே. ஆமாம் சார். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒரு ஜேக்கே ஆக்டிங் பண்ண வைக்கிறான்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்குது ஜேக்கோட அம்மாவுக்கு. ஜேக்கோட அப்பா கூட ஓரளவுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க போல சொல்லி நம்புறாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக இருக்க மாட்டான்னு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் ஜேக்கோட அம்மாவுக்கு உங்கள் பாய் ஃப்ரெண்டானே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஜேக்கே அந்த மாதிரி வளர்ந்த விதம் அப்படி. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. அவங்க கூட தான் ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜேகே உங்களுக்கு ஓகேவான்ற மாதிரி கேட்குறாங்க. ஜேகேவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜிமின் சார் ஓகே சொல்கிறாங்க.
சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஜிம்முன்னு ஜேக்கவும் ரூமுக்கு போகிறாங்க. இங்கே பாரு இந்த ரூமில் வந்துட்டு இந்த பெட்லாம் தூங்க ஒரே பெட்லாம் தூங்கி ஆகணும். அப்புறம் இந்த திங்ஸ்லாம் வந்துட்டு மெஸ்ஸப் பண்ணக்கூடாது ஓகேவா சொல்லிட்டாங்க. அப்புறம் பாத்ரூம் வந்து க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க உன்னோட திங்ஸை நீ பத்திரமா வச்சுக்கணும். என் திங்ஸோட வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் தூங்குறப்ப கை கால் போடக்கூடாது சொல்லிட்டு ஜேக்கே நிறைய சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ இவ்வளோ ரூல்ஸ் ஆச்சு ரூம்குள்ளே இவ்வளோ ரூல்ஸாக ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு திங்ஸ்லாம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸாக இருக்கும் ஓகேவா எதையும் உடச்சிக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. ஜிமினும் சரி சரி சொல்கிறாங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜெக்கும் ஜிமின் தாண்டா வந்துட்டு கீழே வராங்க. இப்போ ஜெக்கடப்பா பார்க்குறாங்க. சரி போய்ட்டு ஒரு காஃபி போட்டு சொல்கிறாங்க. காஃபி அங்கிள் சொல்கிறாங்க. காஃபி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து அஜ்மா பார்க்குறாங்க. நான் போட சார் சொல்கிறாங்க. இல்லை இவன் தான் சொல்கிறான் பர்ஃபெக்டாக பண்ண சொல்கிறாங்கல்ல போய்ட்டு போட சொல்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ ஜெக்கட அம்மா என்ன பண்ணுறாங்கனாக்கா என்சியோனையும் போய் போடுமா சொல்கிறாங்க. இப்போ என்சி பாரு ஓகே ஆண்டி சார் அவரு போகிறா போய்ட்டு அவளும் ஸ்டவ் ஆன் பண்ணுறா. ஜிம்னா ஸ்டவ் ஆன் பண்ணுறாங்க. உண்மையை சொல்லலாம் ஜிம்னுக்கு குக்கிங்னா ஒரு பேசிக் கூட தெரியாது. கிச்சனுக்குள்ளே ஒரு போனதில்லை. உங்கள் கிராண்ட்மா விடவே மாட்டாங்க. அதுவும் அங்கே உள்ள கிச்சனுக்கு வில்லேஜில் ஜெமினோட கிராண்ட்மா வச்சிருக்க கிச்சனுக்கும் இந்த கிச்சனுக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். எல்லாமே மாடலர் கிச்சனு. அப்படி பார்க்குறாங்க ஒவ்வொரு திங்ஸும் எது எங்கே இருக்குன்னு தெரியல. ஜிம் பார்க்குறாங்க எதை எப்படி ஆன் பண்ண சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு பார்த்தா அவ பாட்டுக்கு எதாச்சும் காஃபி போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஜிம் பார்க்குறாங்க ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவான்னு சொல்லிட்டு இப்போ இந்த அஜிமாவுக்கு புரியுது இவங்க வந்துட்டு நம்ம ஜிமின் வந்து ஆக்டிங் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு ஜேக்கே பற்றி தெரியுமே. ஏன்னா அவங்க வளர்த்த பையன் இல்லை ஜேக்கே. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஐயோ தம்பி மாட்டிக்கூட சொல்லிட்டு இங்கே பார்ப்பாங்க பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க. அங்கே அது பாரு அதை அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குற இது வா இது சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் அந்த பால் பாத்திரத்தை எடுக்கிறாங்க. எடுத்து வை சொல்லிட்டாங்க. ஜிம் வச்சுட்டாங்க. இப்போ தண்ணி எடுத்து ஊற்ற சொல்லிட்டாங்க. எவ்வளோ சொல்லிட்டாங்க ஒரு குண்டா ஃபுல்லாக தண்ணி தூக்குறாரு. ஒரு கிளாஸ் ஊற்றுப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி ஒரு கிளாஸ் ஊற்றுறாங்க. இப்போ இந்த என்ஜாய் பார்க்குறா அஜ்மா என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா சொல்லிட்டு சும்மா நினச்சிருக்காங்க. இப்போ சைக்கிளில் காமிக்கிறாங்க இதை போடு சொல்லிட்டு ஜிம்னுக்கு புரியவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க ஒரு கிளாஸ் போடு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்னு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு 1 கிளாஸ் மில்க் எடுத்து ஊற்றிட்டு இருக்கா. இப்போ அதே பார்த்து ஜிம்னு வந்து காப்பி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு காஃபி டம்ளர் தான் ஒரு காஃபி பவுடர் வந்து பொண்ணு கொட்டுறாச்சுன்னு அதே பண்ணுறாங்க. இப்போ வந்து சர்க்கரையும் அதை போட்டா ஃபைனலாக மில்க் வந்து கொஞ்சம் கொச்சி வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ஃபில்டர் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுறா. ஜிமின் மிக்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் எடுத்துட்டு கொடுக்குறாங்க. ஜிமின் வந்துட்டு இப்போனாக்கா அவள் பண்ணது அப்படி பண்ணியிருப்பா. என்னன்னாக்கா அவள் அந்த பொண்ணு வந்துட்டு சுகர் அளவு போட்டுருப்பா கரெக்டாக. ஏன்னா ஜாம் கூட அப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஜாம் கூட அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சுகர் பேஷண்ட்டு. அவங்க அப்பாவும் சுகர் பேஷண்ட் கொஞ்சம் சுகர் கம்மியாக குடிப்பாங்க. இந்த பக்கம் ஜிமின் பண்ணாங்கனாக்கா ஈக்குவலாக போட்டிருப்பாரு. சுகர் மட்டும் கொஞ்சம் அளவு அதிகமாக போட்டுறாரு. ஃபைனல் வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் ஜெக்கோட அப்பா கிட்ட ஜிமின் கொடுக்குறாங்க. ஜிமாக்கியோட அம்மா கிட்ட நம்ம என்சியை கொடுக்குறாங்க. ஃபைனலாக 2 பேருமே இப்போ வந்து காஃபி எடுத்துக்கிறாங்க. குடிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா சுகர் அதிகமாக இருக்குது. இப்போ ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க இவ்வளோ சுகர் போட்டிருக்கா சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் நல்லா சுகர் நிறைய விரும்பி குடிப்பீங்கன்னு நினச்சேன் சொல்கிறாங்க. விரும்பி குடிப்பா எனக்கு சுகரே ஆகாது சொல்கிறாங்க. சுகர் சேர்க்கக்கூட சொல்லவும் இப்போ ஜெக்கோட அம்மா பார்க்குறாங்க. நட்டு சிரிக்கிறாங்க. ஒரு காஃபி கூட மேக் பண்ண தெரியாதா கேட்குறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி போயிடுது. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கம்மா உங்களுக்கு என்ன பிடிக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படி தெரியும். இப்போ தானே வந்திருக்கீங்க சொல்லி கேட்குறாங்க. எனக்கே தெரியாது உங்களுக்கு எது பிடிக்காது சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு அப்படி தெரியும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமினுக்கு இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ ஜெக்கெட் அப்பாவும் சரி ஓகே இனிமேல் அங்கே தான் இருக்க போகிறோம். எங்களுக்கு பிடிச்சே தெரியாது உனக்கு பிடிச்சா தெரியல அப்படி கேட்குறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க தெரியும் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா தான் சரி ஓகே குக் பண்ண சொல்கிறாங்க. குக் பண்ண வைப்பாங்க பாருங்கள் இன்றைக்கி தான் வந்துருக்கீங்க ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்கள் டெஸ்ட்டில் நாளைக்கு வச்சுக்கலாம் ஓகே அவனும் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கோட அப்பாவும் சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. ஃபைனலாக ஜிமின் தான் ஜெக்கோட ரூம் போகிறாங்க. போய் உட்காந்துட்டு அப்படின்னாக்கா கண்ணு டேஸ் வந்து போல ஜெக்கே சார் சொல்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி தான் வருது. இங்கே பாருங்கள் உண்மையாக சொல்லப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இன்னும் உங்கள் அப்பா அம்மா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு சுகர் ஆகாதா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அச்சோ நான் அவர் தெரியாமல் போட்டேன் சுகர் பேஷண்ட்டோ ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஆமாம் டயபெட்டிஸ் இருக்க சொல்கிறாங்க. அச்சோ இந்த வயசுல டயபெட்டிஸ் வந்துருச்சா ஜிம்னுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்காது நினச்சி ஜெக்கெட் பார்க்குறேன். என்ன பண்ணுறா கேட்குறாங்க. இல்லை எனக்கு நன்மை கூட அடிக்கடி சொல்லுவாங்க ஹெல்த்தியான ஃபுட்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு இல்லைனாக்கா இது மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு பாருங்கள் பாவுண்டா உங்கள் அப்பா அம்மா பாருங்கள் இந்த வயசில் சுகர் கம்மி பண்ணி குடிக்கிறாங்க சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நான் அவர் தெரியாமல் அதிகமாக போட்டானே சொல்லிட்டு ஜிம்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா மேலே கோவப்படுறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே வந்துட்டு அவருக்கு பிடிச்சிருக்கு ஏன்னா ரொம்ப வெகுலியாக என்ன சொல்லிட்டு அழகாக அது சொல்கிறாரு சொல்லிட்டு ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை வீடியோ சொல்கிறாங்க. நீ ஏதோ ஹார்ட் ஆக சொல்கிறாங்க. இல்லை நான் ஹார்ட் ஆகலாம் சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க. அதை உங்கள் அத்தை பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. பிடிக்கலனாக்கா சின்ன வயசுல விருப்பம்லாம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அதிகமாக கேட்காதா சொல்லிட்டு அவர் பாட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜிம்னு சரி ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்த்துக்கு அவர் பாட்டு ஒர்க் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு என்ன பண்ணுறது தெரியல அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்படி இப்போது நைட்டு வந்து டின்னர் குறை சொல்லியிருக்காங்க. ஜிம் போய்ட்டு உட்காராங்க. ஜிம் பார்த்தா வெரைட்டி ஃபுட்டாக வச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஜிம் இவ்வளோ ஃபுட்டாக ஒரு டைம் பார்த்ததே இல்லை. ஏன்னா இவங்க வீட்டில் வந்துட்டு அவ்வளோ ஃபுட்டு குக் பண்ணியிருக்காங்க. ஜேக்கோட அம்மா குக் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி. ஏன்னா அவங்க ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜேக்கே பார்க்குறாங்க. ஜேக்கேக்காக ஸ்பெஷலாக நிறைய குக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ மெய்டு சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபுட்டு குக் பண்ணாலும் வெரைட்டியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இவ்வளோ ஃபுட்டாக ஜிம் பண்ணும்போது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. இல்லை எதுக்கு இவ்வளோ ஃபுட்டாக சொல்லி கேட்குறாங்க. ஜேக்கோட அம்மாவுக்கு வீடாக இருக்குது. எனக்கு அவங்களும் ரொம்ப வெரைட்டி ஃபுட்டு குக் பண்ணுவாங்க. ஆனால் அளவாக சாப்பிடுவாங்க. அதை ஆனால் நிறைய
ஃபுட் வந்து இருக்கும் இல்லையா பார்க்குறாங்க. ஏன் டின்னருக்கு இவ்வளோ சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி எதுக்கு இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டு அளவாக 2 ஃபுட்டு 2 டிஷ்ஷு 3 டிஷ் இருந்தால் போதாதா ஜிம்னு கேட்குறாங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் கொஞ்சம் கார்போஹைட்ரேட் அப்புறம் அந்த மாதிரி இருந்தால் போதாதா ஜிம்னு சொல்கிறாமோ ஜெக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கோட அம்மா குறுக்குன்னு ஜெமினி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க அவனுக்கு ஃபுட்டெல்லாம் அளவாக சாப்பிட்டு பழக்கம் ரொம்ப அதிகமாக சாப்பிட மாட்டான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. அவன் எப்பவும் அளவாக சாப்பிடுவான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னுக்கு புரியல என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே தாங்க பாரு இங்கே இப்படி தான் சாப்பிடுவாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. ஜெக்கேக்கு ஜிம்மை பற்றி எதுவும் தெரியாது. இங்கே பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரின்ட்டு ஃபைனில் இப்போ நம்ம ஜெக்கேவும் அவன் ஃபுட்டை எடுத்து வைக்கிறாங்க. ஜிம் பார்த்தா நல்லா சாப்பிட்றாரு. அவருக்கு வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படலை. அவர்கிட்ட நல்லா சாப்பிட்றாங்க. ஜெக்கேட அப்பா பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. ஏன்ப்பா அவனே பார்க்குறீங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்ணாடி இப்போ அவங்க அப்பா பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜெக்கோட பிளேட்டில் ஒரு ஃபுட் இருக்குது. அதை பார்த்து ஜிம் கேட்குறாங்க. உங்களுக்கு அது பிடிக்காதோ சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. பிடிக்கல நான் எடுத்து பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறாங்க. அங்கே பாரு அங்கே இருக்க எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை அது எதுக்கு வேஸ்ட் பண்ணுறது மற்றவங்க சாப்பிட்டுப்பாங்க. உங்கள் பிளேட்டில் ஆண்டி எது சர்வ் பண்ணிட்டாங்களா அதை சாப்பிட்டுக்கலாம் சார் ஜிம்மில் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. இது பார்க்குற ஜெக்கெட் அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஓ நீங்கள் ஷேரிங் பண்ணிக்கலாம் ஃபுட்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேஷாக சொல்லிடுறாரு. ஜெக்கேவும் எதுவும் சிலமாக அமைதியாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம்மின் ஜெக்கரும் கொஞ்சம் உட்காந்துருக்காங்க. சார் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் இப்படி தான் ஃபுட் இருக்குமா ஸோ கேட்குறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஏன் இப்போ கேட்குறாங்க. இல்லை நான் இவ்வளோ ஃபுல்லாக சாப்பிட்டது ஒரே டைமில் எங்கள் வில்லேஜில் ஏதாவது மேரேஜ் வருமா அப்போ போவோம். அங்கே தான் இந்த மாதிரி வெரைட்டி ஃபுட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. எப்போயாவது மேரேஜில் ஏதோ ஃபங்க்ஷனில். ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் ஒரு மேரேஜ் வீட்டுக்கு போனால் எவ்வளோ ஃபுட் இருக்குமோ அவ்வளோ ஃபுட்டு வந்துச்சு தெரியுமா. நல்லா சாப்பிட்டா 2 டேஸ்க்கு அப்புறம் வயிறு ஃபுல்லாக இருக்குது சார் ஜிம் சொல்லவும் ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இன்னசென்ட்டாக ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது உங்கள் பிளேட் அந்த ஃபுட்டு கூட எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஏன்னா வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல அதுக்காக சாப்பிட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் ஒரு எதுவுமே சொல்லிக்கல. சரி ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே என்ன பண்ணுறாங்க குறுக்க ஒரு பிள்ளை வச்சுறாங்க. இதை சொல்கிறாங்க என் மேலே கை காலை போட்டாதான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி சரி ஜிம் படுத்துக்கிறாங்க. ஆனால் மிட் நைட் இருக்கும்போது நம்ம ஜிமின் தான் வில்லோஸ்லாம் தள்ளிட்டாரு. அது எங்கே போணுச்சுன்னு தெரியல. இப்போ போயிட்டு நம்மள ஜிமின் ஜேக்கே டைட்டாக ஹக் பண்ணியிருக்காங்க. ஜேக்கேக்கு ஒரு மாதிரி வெயிட்டாக ஃபீல் ஆகுது தூக்கத்தில். இப்போ பார்க்குறாங்க பார்த்தா நம்ம ஜிமின் அவர் ஹெட் எடுத்து ஜேக்கோட ஸ்டமக்கில் வச்சிருக்காரு. அப்படி எப்படினாக்கா ஜேக்கே படுத்துருக்காரு. இவர் கொஞ்சம் ஹைட்டு கம்மி தானே. இவர் அவர் ஸ்டமக்கு நிறையா ஹெட் வச்சுக்கிட்டு அப்படியே அழகாக தூங்கிட்டு இருக்காரு. பேபி மாதிரி ஹக் பண்ணிக்காரு. இப்போ சுற்றியாக கையை போட்டு ஹக் பண்ணி வச்சிருக்காரு. பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஜேக்கேக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. என்ன இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. தூக்கத்தில் இருக்க பையன் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு அப்படி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிம் நினச்சி வராங்க. இந்த பக்கம் அந்த அஜிமா தான் காலையில் வந்து காஃபியை கொண்டு கொடுக்குறாங்க. ஜிம் அப்படி குடிக்கலாம் போகிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ணலையா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ரஷ் பண்ண ஃபஸ்ட்டு போய்ட்டு ப்ரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காஃபி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே என்ன எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க பெட்ஷீட் அவங்க தான் கவர் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க. ரூல்ஸ் படி தான் அந்த கான்ட்ராக்டில் அது அந்த பெட்ஷீட்டில் அவங்களே ஃபோல்டு பண்ணி வைக்கணும். செகண்ட் வந்துட்டு அவங்களுக்கான ஒர்க்கில் அவங்களே பார்க்கணும். ரூமில் எதுவும் மெஸ் பண்ணக்கூடாது. ஆனால் மெஸ் பண்ணக்கூடாது ரூமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜேகே ஜிம் பார்த்தா ப்ரஷ் பண்ணிட்டு ப்ரஷ் அப்படியே அவர் படி கேஷ் வச்சுட்டு வந்துட்டார். அந்த எப்படினாக்கா இது போட்டு க்ளோஸ் பண்ணவே இல்லை. அப்படியே வச்சுட்டு வந்துட்டாரு. ஷவர் ஆன் பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டாங்க. ஷாம்பு கவர் அப்படியே போட்டுறாரு. என்னென்ன பண்ணி வச்சிருக்காரு. ஜேக்கே பார்க்குறாங்க. ரூம்லாம் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஜேக்கே பார்க்குறாங்க. என்னது ராசி பார்க்குறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தா ஜிம்மோட பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் ஜிம்மோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணி வச்சிருக்காரு. ஜேக்கேக்கு அதெல்லாம் எடுத்து வைக்க ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னு பார்த்தா அந்த சோஃபாவில் வந்து காஃபி குடிச்சிருக்காங்க. அவ்வளோ பெரிய மகளை இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா நம்ம ஜேக்கோட காஃபி அப்படியே இருக்குது. அது படம் ஆறிட்டு இருக்குது. இந்த பக்கம் ஜிம் பார்த்து காஃபி குடிச்சிருக்காங்க. ரூம் ஃபுல்லாக அந்த ஹேர் ட்ரையர் இருக்குது ஒரு பக்கம் என்னென்னு எடுத்து வச்சிருக்காங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க. ரூம் வந்து இப்படி வச்சிருக்கா சொல்கிறாங்க. அது ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. இப்போ வந்து வேக்யூம் கிளீனர் இருக்குது பாரு அதை ஆன் பண்ணி விடாது க்ளீன் பண்ண சொல்கிறாங்க. அது எனக்கு எப்படி யூஸ் பண்ண தெரியாதே சொல்கிறாங்க. தெரியாதா தெரியாது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஆன் பண்ணி விடுறாங்க. அதுவே எல்லா இடத்துல போய் சுத்தம் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின் போயிட்டு காஃபி வச்சுட்டு அதே போய் பார்த்துருக்காங்க. என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. பார்த்தீங்களா அது எல்லா இடத்துக்கும் போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கு. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு நார்மல் வேக்யூம் கிளீனராக பார்த்துருக்காரு. இந்த மாதிரி மாடலராக உள்ளதை பார்த்ததில்ல. பார்த்துருக்காங்க. இது எவ்வளோ மாடலாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லியோ ஜிம்னு கேட்குறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. ஒரு கிளை இன்னசென்ட்டாக கேட்கறதுனால பிடிச்சிருக்கு. ஜேகே ஆமாம் சொல்கிறாங்க. ஓ சரி சரி சொல்கிறாங்க. எல்லா இடத்துல க்ளீன் பண்ணிட்டுருக்கு. பரவாயில்லையே நம்ம பண்ணிட்டு வேலை அதே பண்ணிடுச்சு. ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போது அதை பெட் வந்து ஃபோல்ட் பண்ணலையா ஜேகே பார்க்குறாங்க. இது எப்படி ஃபோல்ட் பண்ணுறாரு ஜிம் பார்க்குறாங்க. அவர்கிட்ட அமைதியாக உட்காந்துருக்காரு. ஒரு பெட்ஷீட்டை ஃபோல்ட் பண்ணலையா சொல்கிறாங்க. அது நீங்களே ஃபோல்ட் பண்ணிடுறீங்களா தப்பாக எடுத்துக்காதீங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே சார் அவரும் ஃபோல்ட் பண்ணுறாரு. இப்போது ஜிம்மில் குளிச்சுட்டு எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டாரு. இப்போ போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது ஜேகே ஜிம்மில் போய் கீழே வராங்க. இந்த பக்கம் ஜேகே நம்ம ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜேகேக்கு வண்டியாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ போய் உட்காராங்க. இப்போ ஜிம்மில் அந்த குடும்ப மாதிரி மார்னிங் இப்போ ரொம்ப லேசியாக இருக்குது. ஜிமின் ஜேகே ஜிம் 2 பேர் உட்காந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபுட்டு வந்து அஜிமா கூட சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. அவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஜங்கு கூட அவர் கூப்பிடுறாரு. சொல்ல ஜிமின்னு சொல்கிறாங்க. ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுறீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கெட் நம்ம பார்க்குறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு ரொம்ப லேசியாக இருக்குது மார்னிங்காக சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. அப்படியா சரி கடை சொல்லிட்டு அவர் வந்து ஒரு ஆக்டிங் பாய் ஃப்ரெண்ட் நடிக்க முடியாது. இப்போ அவர் பண்ணாரு ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஜிம் நல்லா சாப்பிட்ருக்காங்க. ஜேகேக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போலாம் ஒரு பர்சனுக்கு ஒரு ஃபுட்டை ஃபிட் பண்ணுறது. ஆனால் இது தெரியல ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃபைனல்
ஃபைனல் ஃபுட்டு ஃபிட் பண்ணி விட்டாரு. ஃபிட் பண்ணி விட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் வந்து ஷோலாட்டு வேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே ஷூலெஸ் கட்டி விட்டீங்களா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜேகேவும் அதையும் போய் பண்ணிட்டு இருக்காரு. சொல்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஜேக்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஓ ஒரு ரியல் பாய் ஃப்ரெண்டு தான் போல ஏசு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அந்த பையன் எதுவுமே அவனை படிக்க மாட்டான். எல்லாமே ஜேகே பண்ண எதிர்பார்க்குறான் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் ஜேகே எல்லாரும் பண்ணிவிட்டாரு. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அங்கிள் ஆண்டி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கோட அப்பாவும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைனலாக ஜிம் ஜேகே காரில் போயிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ உட்காந்து கார் ஜேகே பார்க்குறாங்க. சீட் பெல்ட் போட சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. சீட் பெல்ட்டை போட சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. ஜேகே கிட்ட வந்துட்டு காட்ட சொல்லிட்டு இப்போ அவர் சீட் பெல்ட் எடுத்து போட்டு விடுறாங்க. போட்டு விட்டதுக்கப்புறம் சரி ஜிம் ஜம்மில் உட்காந்துக்கிறாங்க. ஆமாம் சாங்கலாக இருக்கா இதெல்லாம் சொல்லி கேட்குறாங்க. இருக்க சொல்லிட்டாங்க. ப்ளே பண்ணுங்களேன் அப்படி கேட்குறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே சாங்லாம் இப்படிலாம் ப்ளே பண்ணிக்கிட்டு வரவே மாட்டார் ட்ரைவ் பண்ணும்போது. இப்போ ஜேகே ஜிம்னு கேட்கறதுனால சரி அவர் ப்ளே பண்ணுறாரு. நல்லா இருக்குல்ல அந்த பாட்டு. சார் ஜிம்மி தான் ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துருக்காரு. அந்த பாட்டு அந்த வியூ அதெல்லாம் பிடிச்சிருக்கு. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக விண்டோஸ் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வந்துட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறவங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிம்முக்கு முன்னாடி காலேஜ் முடிஞ்சு விட்டுறாரு ஜேகே தான். சரி ஓகே நான் இவங்க பிக் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டாங்க. ஓகே பாய் சொல்லிட்டாங்க. பாய் ஜேகே போயிட்டாங்க. இப்போ ஜேகே டேரக்டாக ஆஃபீஸ் வராங்க. காய் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. எங்க பாரு என்ன அந்த பாயிண்ட் எதுவுமே சொல்லி அப்படி கேட்குறாங்க. என்ன ஜேகே சொல்லிட்டாங்க. பாரு ரூம் அவன் க்ளீன் பண்ணவே தெரியலடா. க்ளீன் பண்ண மாட்டேன்றான். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாம் எடுத்த இடத்துல வைக்க மாட்டான். ப்ரஷ்ஷை ஒரு இடத்துல வைக்கிறான் வேறு இடத்துல வைக்கிறான். அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து மெஸ்ஸி பண்ணிட்டான். அப்புறம் மார்னிங் ஃபுட்டை ஃபிட் பண்ண சொல்கிறாங்க. கேட்குறாங்க. இப்போ ஜேகே இப்போ காய் பார்க்குறாங்க. டே உனக்கு ரியல் பாய் ஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்ட் ஆக்டிங் பண்ணாக்க ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணும்ல. அப்போ நீ அவனோட ஒர்க்கெல்லாம் அவனே பார்த்துக்கிட்டா. அப்போ நீங்கள் எதுக்கு ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அப்பா அம்மா நினைப்பாங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேர் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி இல்லைன்னு தானே சொல்லுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் சரி ஓகே அப்பா அம்மா கூட ஓகேடா ரூமில் கூட சொல்கிறாங்க. அவன் சின்ன பையன்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கே அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உண்மையாக அந்த பையனை நான் தான் பார்த்துக்குமே என்ன கேட்குறாங்க. டே பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க பார்த்துக்கூடா சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது இருக்கிற இந்த மாதிரி யாருக்கும் பண்ணதே தெரியுமா சொல்கிறாங்க. சரி பழகிக்கோ ஃபியூச்சரில் உன் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி பண்ணலாம்லாம் சொல்லிட்டாங்க. ஜேகேக்கு கோவம் வருது. அப்படி சொல்லிட்டாங்க. காய் தான் உண்மை தான் சொல்லிட்டு போயிடாரு. எத்தனை நாளைக்கு தான் மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பா சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படி 10 days போயிருக்கு. 10 days வந்துட்டு நம்ம ஜிமினுக்கு ஜேகே தான் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபுட்டை ஃபிட் பண்ணுறதும் ஷூலெஸஸ் கட்டி விடுறதும் எல்லாமே ஜிமின் ரூம் அப்படியே மெஸ்ஸி பண்ணி வச்சுட்டு இருக்காரு. எல்லாமே கான்ட்ராக்ட் படி ஒன்று கூட ஃபாலோ பண்ணுறதே இல்லை. அப்படி தான் வச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்று பாயிண்ட் நம்ம 10 days போயிடுச்சு. இன்றைக்கி வீக்கெண்டு நீங்கள் ஜங்க் பண்ண பார்க்குறாங்க. பாரு இன்னைக்கு நீ தான் குக் பண்ண சொல்லிட்டாங்க. நானா சொல்லிட்டாங்க. நீ தான் குக் பண்ணி ஆகும் சரியா. நாங்கள் சொல்கிற ஃபுட்டெல்லாம் மெனு கார்டில் கொடுப்போம். அதை நீ தான் குக் பண்ண நீயும் குக் பண்ணணும் என்ஸையும் குக் பண்ணுவா. ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்னு பார்த்துலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. நான் சொல்கிறது மட்டும் பண்ண சொல்லிட்டாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்துருக்காங்கடா. ஜேகே வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு ஜேகே தான் என்னாச்சு இப்படி கேட்குறாங்க. இங்கே பாருங்க ப்ராமிஸாக எனக்கு வந்து சுடு தண்ணி கூட வைக்க தெரிய சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் காஃபி போட்டதே வந்துட்டு அவங்க சொல்கிறத பார்த்து தான் பண்ணேன். அது இன்றைக்கி உங்கள் அம்மா ஏதோ ஒரு லிஸ்ட்டே ரெடி பண்ணிருக்காங்க. எனக்கு எதுவுமே குக் பண்ண வராது. ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீ வந்துட்டு ப்ளூடூத் எடுத்து போட்டுக்கோ சொல்கிறாங்க. ப்ளூடூத் ஆகும் நீ வந்து சாங் கேட்டுறதே குக் பண்ணுறவங்க சொல்லிக்கலாம். ஓகேவா நீ ப்ளூடூத் எடுத்து போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம்மும் ப்ளூடூத் எடுத்து போட்டுக்கிறாங்க. இப்போ ஜேகே கொஞ்சம் ஜிமினும் என்சியும் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஜேகே போட்டு வெளியே கார்டன் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் ஃபைனலாக ஃபுட் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம்ட அம்மா ஜேக்கோட அம்மா சொன்னதுனா என்சை பார்க்குற எல்லா திங்ஸும் ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெஜிடபிளாக ஜிம் பார்க்குற அவங்களுக்கு வெஜிடபிள் கட் பண்ணவே வராது. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ அவர் தான் என்ன பண்ணுறாக்கா அப்படி வெஜிடபிள் கட் பண்ணும்போது அப்படிக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நைஃப் டக்குன்னு ஹேண்டில் கட் பண்ணி விட்டுக்கிறாரு. இப்படினாக்கா லைட்டாக கிராச்சஸ் ஆகிட்டு அப்படி கட் ஆகிடுது. பிளட் அப்படி போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்மிட்ட அம்மா சரி கத்துறாங்க. இப்போ டக்குன்னு ஜேக்கே வெளில கேட்டுருது. எனக்கு அவர் காலில் இருக்க லைனில் இருக்கா இல்லையா ஓடி வர உடனே பக்கம் என்னாச்சு இப்படி கேட்குறாங்க. பார்த்தா பிளட் அப்படி டாப் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துருக்கா. இப்போ இந்த பக்கம் ஜேக்கே விட்டுட்டு ஐயோ டக்குன்னு ஹேண்ட் எடுத்து போயிட்டு அந்த சிங்கில் எடுத்து காமிக்கிறாங்க. ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு ஐயோ பார்த்து பண்ணி கூட சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அப்படியே அதில் ஊற்றிட்டே இருக்காங்க. ஊற்றிட்டு வந்து அழகாக வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணி விடுறாங்க. பார்த்து கட் பண்ண கூட சொல்கிறாங்க. இல்லை ஜம்க்கா எப்போவுமே நீங்கள் தான் குக்கெலாம் பண்ணி தருவீங்க. நான் வீட்டுக்கு வந்தா இப்போ ஃபஸ்ட் டைம் நானே குக் பண்ணுறேன்னா நீங்கள் இதுக்கு தான் எனக்கு குக் பண்ணி கற்றுக்க சொல்லியிருக்கலாம்ல. நீங்களே குக் பண்ணி பழகிட்டா எனக்கு வரல பாருங்கள் சார் ஜிம்னு சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு பர்ஃபெக்டே இல்லை போல ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜெக்கட் அப்போ பார்க்குறாங்க. நீ இது குக் பண்ணதில்லை இல்லை பண்ணதில்லை ஆண்டி. எப்போவுமே வந்துட்டு அஜிமா வீட்டில் இல்லாதப்போ சரி வீக்கெண்டில் இங்கே வருவேன். அப்போல்லாம் ஜெக்கே தான் குக் பண்ணி தருவாங்களா. நான் குக் பண்ணதே இல்லை. நான் என் வீட்லேயும் குக் பண்ணதே கிடையாது. அதான் எனக்கு குக் பண்ண வரல சாரி சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட் நம்ம பார்க்குறாங்க. உனக்கு சுத்தமாக பேசிக்காக குக் பண்ணதுனால எப்படி பார்த்து போச்சுவேன் ஜம்க்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கண்ணு ட்ரை பண்ணுறேன் நான் கற்றுக்குவேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. அம்மா இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கட் அம்மா தான் இல்லை என்சோ கிளம்ப தெரியுது. அப்போ இவனுக்கு எல்லாம் தெரியும்னா சொல்கிறாங்க. அம்மா என்சோ வரை இவன் வேறு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அவன் குக் பண்ணி தான் அவங்க ஜெக்கட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே உன்னால் முடியுமா முடியும் சார் ஜிம்மில் பேண்டேட் போட்டாங்க கையில். இப்போ அகைன் போகிறாரு போயிட்டு ஒவ்வொரு நாள் கட் பண்ணுறாரு. இடம் பொறுமையாக கட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலாக வெஜிடபிளாக கட் பண்ணி முடிச்சிட்டாரு. இந்த இப்போ எப்படினாக்கா அந்த வெஜிடபிள் கட் இருக்கும் அதை வச்சா கட் பண்ணியிருக்காரு. ஆனால் என்சோ பார்த்தா
பார்த்தா நைஃப்பில் கட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜிமினோட நைஃப் அது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க. ஆனால் ஜேகே என்ன பண்ணுறாங்க, அக்கா நீ அவளை ஃபோக்கஸ் பண்ணாத, நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம போயிடலாம். ஜேகே வந்துட்டு லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அவர் வந்து அவருமே ப்ளூடூத் மைக் அந்த ப்ளூடூத் வந்து போட்டிருக்காரு. இப்போ இவருமே இதில் பேசிட்டு இருக்காரு, ஒர்க் பண்ணுற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு பாட்டு கேட்டு சமைக்கிற மாதிரி அவர் காதை வச்சு கேட்டிருக்காங்க. சார் அங்கே பாருங்க ஜங்குக்குன்னு சொல்கிறாங்க. ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட சொல்கிறாங்க. ஓகே அப்புறம் சொல்கிறாங்க அங்கே கேபேஜ்லாம் இருக்கா சொல்கிறாங்க. அப்படி போட்டு ஒவ்வொன்றா சொல்கிறாங்க. ஜிமின் போட்டே இருக்காங்க. ஒவ்வொன்றும் பார்க்குறாங்க. ஜிமின் போடுறத தவிர அதுக்கு வதக்கி விடணும்னு தெரியல அவருக்கு. இப்போது செக்க பார்க்குறாங்க. அது வந்து ஃப்ரை ஆகிடுச்சு சொல்கிறாங்க. ஃப்ரையா அது அப்படி தானே கிடக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே கிடக்கா சொல்கிறாங்க. அங்கே பாரு ஸ்டவ் ஆனில் இருக்கா இல்லையா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ அது மறந்துட்டேன்னு சொல்கிறாங்க. செக்கை பார்க்குறாங்க. கடவுளே ஆன் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் ஆன் பண்ணிடுறாங்க. இப்போ ஜெக்கை ஒவ்வொன்று சொல்கிறாங்க. ஜிம்மில் குக் பண்ணுறாங்க. ஃபைனில் ஒவ்வொன்றா வதங்க ஆரம்பிக்குது. இப்போ ஜிம் பொறுமையாக குக் பண்ணுறாங்க. அந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு அப்படி கடன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்னுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒவ்வொன்று பார்த்துட்டு சொதப்பிட்டு இருக்காரு. ஒரு சூப் ஒன்று பண்ண சொல்லியிருப்பாங்க. சூப்பை பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா சூப் எப்படி பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கை பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாத பண்ணாதான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி விட்டுறாங்க. ஃபைனல் எல்லாத்தையும் அவருக்கு ஓரளவுக்கு குக் பண்ணிட்டாரு. பாதி ஃபுட்டு குக் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க வந்து ஒரு 10 லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்கனாக்கா ஒரு 5 லிஸ்ட் வந்து பண்ணிட்டாரு. இப்போ ஃபைனலாக எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மில் கொண்டு வந்து ஒவ்வொன்றா வைக்கிறாங்க. அதை பார்க்குறப்ப தெரியுது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. கடவுளே ஃபுட்டு நல்லா இருக்கா பொழிச்சிட்டு பார்க்குறாங்க. அப்படியே பக்கத்தில் பிளேட்டை பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்தா பிளேட்டிங் கூட ரொம்ப அழகாக பண்ணிட்டா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மோட ஜெக்கோட அப்பா வந்து உட்காராங்க. ஜெக்கே வாசல் கூப்பிட்றாங்க. ஜெக்கே வராங்க. 2 ஃபுட்டையும் சர்வ் பண்ணுறாங்க. ஓகேவா எது பெஸ்ட் நீயே சொல்லிட்டு 2 பேர் ஃபுட்டையும் வைக்கிறாங்க. ஜெக்கே பார்க்குறாங்க. அவருக்கு வந்துட்டு நம்ம ஜிம்மோட ஃபுட்டை தான் ஃபஸ்ட்டு மோக்கில் வைக்கிறாங்க. உண்மையாக சொல்ல வைக்கவே முடியல வாயில். அப்படி தான் இருக்குது. அதனால அவர் வந்து விட்டு கொடுக்கல. ஜிம்மில் பேசி பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு உண்மையாக சமைக்க தெரியாதுன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் குக் பண்ணும்போதே அவர் இங்கேருந்து பார்த்துருப்பாரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்து சொல்லிட்டு அதனால என்ன பண்ணுறாங்க அவர் பாட்டுக்கு சாப்பிட்றாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்கு கூப்பிட்டு கூப்பிட்றாங்க. சொல்கிறாங்க உண்மையாக ஃபுட்டு நல்லா இருக்கா அப்படி கேட்குறாங்க. இவ்வளோக்கு அது உப்பு கூட இல்லை. ஜெக்கே பார்க்குறாங்க. நல்லா தான் சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. எதுவுமே பண்ணாமல் இந்த பக்கம் ஜெக்கோட அப்பா அம்மா ஃபஸ்ட்டு என்ஜோட ஃபுட்டு தான் சாப்பிட்றாங்க. ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா ஜிம்மோட ஃபுட்டு எடுத்து வாயில் வைக்கிறாங்க. உண்மையாக வாயில் வைக்க முடியாத ஃபுட்டு. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்ன ஃபுட்டு இது அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கே பார்க்குறாங்க. ஏன்ப்பா என்னாச்சு எப்படி கேட்குறாங்க. சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் இது கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. உப்பு போட்டால் மிக்ஸ் பண்ணால் சரியாக போயிட போகுது. அதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா சரியாக போய்டும். அவ்வளோதான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருடா சொல்கிறாங்க. இவன் எப்படி சமைச்சிருக்கான்னு பாரு சொல்கிறாங்க. பாருங்கப்பா அவள் வந்து குக்கிங் இன்ட்ரெஸ்டோட இருக்கா. அவள் குக்கிங் கற்றுக்கிட்டா. இவன் அப்படி கிடையாது. ஓகேவா இவன் குக்கிங் இவன் வந்து கிச்சனுக்குள்ளே போனதில்லை. ஃபஸ்ட் டைம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்றதுக்காக தான் கற்றுக்கிட்டான். ஓகேவா ஃபியூச்சரில் கூட நான் குக் பண்ண விட போகிறதில்ல. நானே குக் பண்ணப்பா சொல்கிறாங்க. என்னன்னுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே இப்படி பேசவும் ஜிம்முக்கு ஒரு மார்க் என்ன ஒரு ஆக்டிங் பாய் ஃப்ரெண்ட் விட்டு கொடுக்க அம்மா அழகாக பேசுகிறார். இவ்வளோத்துக்கும் ஜிம்மின் வந்துட்டு ஒரு ஆக்டிங் பாய்ஃப்னா எல்லாம் படி தானே அவங்க கான்ட்ராக்ட் படி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிம்முக்கு ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜெக்கடை பார்க்குறாங்க. சரிங்க பாரு இந்த ஃபுட்டு நீ சாப்பிடாத, நீ என்ன குக் பண்ணி சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கை பார்க்குறாங்க. இல்லை எனக்கு அவன் வந்து ஃபஸ்ட் டைம் குக் பண்ணியிருக்கான். அதுவும் எனக்காக தான். எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது நான் சாப்பிட்டுருக்கேன் சொல்லி ஜெக்கை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபுட்டை மொத்தமாக சாப்பிட்ருக்காங்க. அவருக்கு சோப்பு நம்ம மொத்த ஃபுட்டே சாப்பிட்டாரு. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவர் சாப்பிட விட்டு ரூம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜெக்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. பாரு ஜெக்கே சொல்கிறாங்க. பாருங்கம்மா நீங்கள் எதனா சொன்னால் என்ன ஹாஷாக கூட திட்டிக்கோங்க. அவனை திட்டாதீங்க சொல்லிட்டு மேலே போய் பார்த்தாக்கா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜெக்கே வராங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. உண்மையாக எனக்கு குக்கிங்கே பண்ண வராது. அதுவும் இல்லாமல் எனக்கு வந்துட்டு அந்த ஃபுட்டெல்லாம் சுத்தமாக எனக்கு எப்படி குக் பண்ணே தெரியாது. உங்கள் அம்மா அப்பா கொடுத்த ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. எங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஃபுட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. சரி ஓகே நீங்கள் அதை போய் சாப்பிடுங்க. சாப்பிடாம இருக்கலாம்ல. உங்கள் அப்பா அம்மா எனக்கு கொஞ்சம் திட்டிருப்பாங்க. திட்டிட்டு போயிட்டுமே அதுக்கு போய் நீங்கள் சாப்பிடுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அது நல்லாவே இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. இல்லை நல்லா தான் சொல்கிறாங்க. இல்லை போய் சொல்லாதீங்க. உண்மையாக நல்லா இருக்காது. ஆனால் அவங்க ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாரு சொல்லி கேட்குறாங்க. அதான் குக் பண்ணி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் கிச்சன்லேயே. அவங்க ரொம்ப நேரம் குக் பண்ணாங்க தெரியுமா. உண்மையாகவே அவங்க தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. இல்லை சார் உண்மையாக சொல்லிட்டு அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்க ரொம்ப அழகாக குக் பண்ணுறாங்க தெரியுமா. அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. என்ன மாதிரி இல்லை ஜிமின் தான் அந்த என்சிஓ வந்து விட்டு என்சிஓவாக ரொம்ப அழகாக புகழ்ந்து பேசுகிறது நம்ம ஜிமின். என்னதான் ஒரு ஆக்டிங் பாய் ஃப்ரெண்ட் தானே அந்த பொண்ணு மேலே கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவாக ஆகலை. ஏன்னா அவர் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அந்த பொண்ணு நல்லா குக் பண்ணுறாங்க. அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜேகே தான் குக்கிங் தெரிஞ்சால் மட்டும் பர்ஃபெக்ட் ஒய்ஃப் ஆகிட முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அது போகும் தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மில் விட்டுறாங்க. இப்போ ஜேகேக்கு ஜிம்மில் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு 10 டேஸ் தாண்டி போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவரே அறியாமல் அவருக்கு ஃபாலோ ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு தெரியல. ஏன்னா ஜிம்மில் பண்ணுற ஒவ்வொன்றும் பிடிச்சிருக்கு. இப்போ எவ்ரிடே ஜிம்மில் என்ன ஜேகே ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்காரு. ஏர்லி மார்னிங் ஜேகே ஃபஸ்ட்டு எழுந்திருக்கிறதுனால அவருக்கு தெரியல. அந்த ஜிம்மில் ஒன் டைம் வந்துட்டு நான் மிட் நைட்டில் பார்க்குறாங்க. அச்சோ ஹக் பண்ணி தூங்கிட்டு இருக்க மாதம் ஜிம்மில் தான் நெக்ஸ்ட்டு கேட்குறாங்க. ஜங்குக் சார் சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லைன்னா அவங்களை ஹக் பண்ணி தூங்கிட்டான்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை பண்ண தெரிஞ்சு பண்ணல சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஓகே ப்ராப்ளம் இல்லை ஜேகே போயிடுறாங்க. இப்போ பார்த்தா ஜேகே வந்து எதை எதிர்பார்க்குறது ஜிம்மில் கிட்ட எல்லா ஒர்க்கையும் அவரே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா எல்லா ரூல்ஸும் அவர் பிரேக் பண்ணிட்டாரு.
இப்போ நம்ம ஜெக்கோட அம்மா இந்த வீட்டை வந்து ஜெக்கை வந்துட்டு டிசைன் பண்ணி கட்டினப்போ எப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு ஸ்டாச்சு ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்க மாதிரியே வந்துட்டு ஒரு பாய் அண்ட் கேர்ள் வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஸ்டாச்சு வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த வீட்டுக்கு அது அழகாக இருக்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மி என்ன பண்ணாங்கனாக்கா நீங்கள் வீக்கெண்ட் லீவுன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாங்க எல்லாத்தையும். இது அழகாக இருக்க ஜிம்மி சொல்லிட்டு தொட்டு பார்க்குறாங்க. அது பார்த்து தொட்டு டக்குனு கீழே விழுந்து போயிடுது. வீட்டு போய் உடஞ்சி போயிடுது. அது பீங்கால் வந்துருக்கும் டக்குனு உடஞ்சிச்சு. இப்போ என்ன சத்தம் சொல்லி ஓட்டி பார்க்குறாங்க. பார்த்தா ஜெக்கடமாக கோவதுங்க. பாரு அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ் தெரியுமா, அதை போய் குறைச்சி வச்சிருக்கா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி தெரியாமல் கைப்படி ஜிம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ ப்ரீஷியஸான திங்ஸ் தெரியுமா, ஜெக்கிக்கு அது எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வராங்க. என்னாச்சும் அப்படிக்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அம்மா அதுக்கு என்னம்மா கைப்படத்துன்னு உடஞ்சி சொல்கிறாங்க. ஜெக்கி என்ன சொல்கிற, நான் வாங்கினது கொடுத்தப்போ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னியே சொல்கிறாங்க. பிடிச்சிருந்துச்சு அதுக்காக அது உடஞ்சினா வேறு ஒன்று வாங்கிக்கலாம் சொல்கிறாங்க. அதுக்காக எடுத்துட்டீங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐம் சாரி ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடம் பார்க்குறாங்க. உனக்கு பொறுப்பே இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. இப்போ ஜிம் அப்படியே என்ன சொல்கிறது தெரியல, அமைதியாக இருக்காங்க. ஜெக்கே தான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. பாரு சொல்கிறாங்க. ஐம் சாரி சார், அது எவ்வளோ மணி இருக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த மணியில் எந்த கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு திருப்பி தரவா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ஒன்றும் இல்லை, ஓகே தெரியாம தானே உடஞ்சி, அதுக்காக என்ன சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆல்ரெடி, இந்த வீட்டோட திங்ஸ் ரொம்ப ப்ரீஷியஸ் ஆனது தொடக்கூடாது சொல்லிட்டு நான் தொட்டு ஐம் சாரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. ஏன்னா ஜிம்மோட ஃபேஸ் ஆடி போயிட்டு ஜெக்கி பார்க்குறாங்க. அங்கே பாரு இந்த வீட்டை திருப்பி சுற்றி பார்த்தல சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போய் பார்க்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. போய் பார்க்க வாமும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போகிறாங்க. போயிட்டு தேர்ட் ஃப்ளோர் போகிறாங்க. தேர்ட் ஃப்ளோர் போனாக்க அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. வா அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி பண்ணி தான் வந்திருப்பாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. சார் வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் இருக்கான்ட்டு சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நீ கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. குளிக்க வா சொல்கிறாங்க. குளிக்க வாமும் சொல்கிறாங்க. இந்த ட்ரெஸ்ஸில் குளிக்க போறியா சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம் போகிறாங்க. போயிட்டு ஜிம்மில் ஒரு ஷார்ட்ஸும் ஒரு டிஷர்ட் போட்டுவிடுறாங்க. செம்ம அழகாக இருக்கிற பார்க்கறதுக்கு அப்படி க்யூட்டாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. குளிக்க வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நினச்சி இறங்கி ஃபுல்லாக அதுவும் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க. ஒரு 3 hours போயிட்டு இருக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு இப்படி தான் கோல் பிடிச்சி எந்திரி சொல்கிறாங்க. நோ ஸ்விம்மிங் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன இருக்குது சொல்லி கேட்குறாங்க. நீ ரேஞ்ச் வந்தால் காமிக்கிற சொல்கிறாங்க. ஜிம் ரேஞ்ச் வந்துட்டாங்க. ரேஞ்ச் வந்து பார்த்ததும் ஜிம்முக்கு போய் பார்க்குறாங்க. ஜிம்மா பார்த்துருக்காங்க. வா சொல்லிட்டு இங்கே தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்களா சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஜிம் தான் ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஓடியும் இது வந்துட்டு இங்கே நீங்கள் வாங்கினதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஒவ்வொரு தட்டு பார்த்துருக்காங்க. ஆச்சா எவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. இந்த கேம் விளையாட அது எல்லாமே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேம் விளையாடுறதுக்காக வாங்கி வச்சிருக்கோம் சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது. ஜிம் பார்த்துருக்காங்க. வீடு ரொம்ப அழகாக இருக்குது தெரியுமா, வீட்டில் ஒவ்வொன்றும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குன்னா பார்த்துட்டு சொல்லி ஜிம் தான் ஆசையாக பார்த்துருக்காங்க ஒவ்வொன்றையும். இப்போ ஃபைனலாக ஜிம்மின் தான் வந்து ஜெக்கி தான் தேட்டருக்குள்ளே போகிறாங்க. இப்போ ஜெக்கி இப்போ ஜிம்மின் தேட்டருக்குள்ளே போனதும் அப்படியே ஆண் பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படினாக்கா ஒரு 8 சீட் இருக்கும். 8 சீட் வச்ச ஒரு தேட்டர் தான் அது. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ இது எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. ஜெக்கி அப்படியே அவரை கேஷுவல் தான் அவருக்குள்ள அந்த பெரிய விஷயம் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணிட்டீங்களா சொல்கிறாங்க. எதுக்கு வெளில போக தேவையில்லையோ சொல்கிறாங்க. இந்த வீட்டில் என்ன ஒரு ஷாப்பிங் மால் மட்டும் தான் எல்லாமே இருக்குது. ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் ரொம்ப லக்கி தான் இல்லை, எப்படி ஒரு அப்பா அம்மா, எவ்வளோ பெரிய வீடு எல்லாமே இருக்குது. ஜிம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. வீடை பார்த்துருக்காங்க. ஏன்னா ஜிம்முக்கு எதாவது புதுசு எல்லாத்தையும் பார்த்து ஆசை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு இந்த வீட்டிலே இருக்க மட்டும் தோணுது. இங்கே இந்த வீட்டை விட்டு வெளில போகவே வேணாம். அப்படியே எல்லாமே இருக்குது இந்த வீட்டுக்குள்ள சுற்றி வந்துட்டு இருக்காரு. வீட்டையே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் ஒவ்வொன்றும் பார்த்து எக்ஸைட் ஆகுறாங்க. டேஸ் போக ஜிம்முக்கு வந்து இப்போ அதெல்லாம் பழகி போயிடுச்சு எல்லாமே. இப்போ ரொம்ப எதையும் எக்ஸ்ட்ரா பார்க்கறதில்ல. அது நல்லா சாப்பிடுவார். இப்படினாக ஜெக்கியை ஃபீட் பண்ண சொல்லுவார். ஜெக்கியை எப்படி ஃபீட் பண்ணி விட்டுருக்காங்க இருக்காங்க. ஒவ்வொரு டைம் சாப்பிட்றப்போ ஒவ்வொரு டைம் ஃபீட் பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி ஜெக்கியோட அப்பா அம்மா அவங்களுடைய கசன் பிரதர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களை பார்க்கலாம் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு கூட்டிகிட்டு தான் போகிறாங்க. ஜிம்னு என்ஸ் போகிறாங்க. போயிட்டு ஒரு ஹோட்டல் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு ஃபேமிலி வந்துருக்காங்க. அது ஜெக்கோட கசன் ஃபேமிலி தான். இப்போ அவங்க பார்க்குறாங்க. இந்த பையன் யார் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கோட பார்க்குறாங்க. ஜெக்கோட பாய் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. ஜெக்கோட பாய் ஃப்ரெண்டா சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தெரியலையே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி கோவம் வருது. ஏன் ஆண்டி அப்படி கேட்குறாங்க. இல்லைப்பா நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அவனுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான் சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஏன்னா அவங்களும் ரொம்ப போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி வர மாதிரி இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப சிம்பிளாக ட்ரெஸ் பண்ணுறது. இப்போ தான் ஜெக்கி நோட் பண்ணுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ அந்த பார்ட்டியில் அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க அந்த டின்னரில். இப்போ அங்கே ஒரு பையன் இருக்கான். நம்ம ஜெக்கோட கசன் தான். அவன் பேர் லுக்காஸ். அவன் அப்படியே ஜிம்மினே பார்த்துட்டு இருக்கான். ஜிம்மில் ரொம்ப வச்சுக்கணும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கரெக்டாக வந்துட்டு எங்கே உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிம்மில் வந்து லுக்காஸ் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. லுக்காஸ்க்கு அப்புறம் ஜெக்கி உட்காந்துருக்காங்க. ஜெக்கிக்கு இந்த பக்கத்தில் நம்ம என்சி உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்துருக்காங்க. இப்போ அந்த பாசனா வந்துட்டு ஜிம்மின் இந்த ஃபுட் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க சொல்லிட்டு ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. ஃபுட் எடுத்து வைக்கும்போது அவன் லைட்டாக ஜிம்மின்கிட்ட அப்படியே கிட்ட க்ளோஸாக உட்காந்துருக்கான். அப்படியே அவனோட ஹேண்ட் ஜிம்முக்கு ஐஸ் கிட்ட வைக்கிறான். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அவருக்கு எப்படி சொல்ல தெரியல. ஜிம்மின் பார்க்குறாங்க. அந்த பையன் அப்படியே ஜெக்கி ஜிம்மில் தைஸில் கை வச்சு ரப் பண்ணுறான். அவருக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்லவும் தெரியல. ஏன்னா அங்கே எல்லாரும் ஃபேமிலி மெம்பர்ஸாக உட்காந்துருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி சொல்ல தெரியல. ஜெக்கி இப்போ தான் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது பார்த்துட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின் எப்படி கூப்பிட்றாங்க.
ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு வந்துட்டு இங்கே பாரு எந்திரி சொல்கிறாங்க. ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. என்னாச்சு ஜங்குக்கு அப்படி ஜங்கோட அம்மா கேட்குறாங்க. இல்லைம்மா அவங்க வரும்போது சொன்னால் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. மறந்துட்டாங்க சொல்கிறாங்க. போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் எந்திரிக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போக ஜேகேவும் பண்ணி போகிறாங்க. போயிட்டு பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி அழகு வந்துட்டாங்க போனதும். ஜேகே பார்க்குறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது அந்த பையன் சொல்லிட்டாங்க. அவன் பேட் டச் பண்ண நான் கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க. அவன் பேட் டச் பண்ண சொல்ல மாட்டியா? இல்லை அவன் கையில் அவன் கணத்தில் வாங்கி வைக்க வேண்டியதானே சொல்கிறாங்க. இல்லை அது உங்கள் ஃபேமிலி மெம்பர் சொல்கிறாங்க. பாரு என் ஃபேமிலி மெம்பர் இருந்தால் என்ன சொல்கிறாங்க. அவன் தப்பாக அவன் டச் பண்ணாக்கா நீ உடனே அவனை ஸ்லாப் பண்ணிருக்கலாம்ல. நான் இருக்கிற பக்கத்தில் நான் கேட்க மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அப்படியே அவன் பண்ணால் கூட எந்திரிக்க வேண்டியதான் டக்குன்னு சொல்கிறாங்க. நான் பயந்துட்டு நீங்கள் எதனா சொல்லிட்டு அவங்க ஆக்டிங் பாய் ஃப்ரெண்ட் தானே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நீங்கள் ஆக்டிங் பாய் ஃப்ரெண்டோ ட்ரூ பாய் ஃப்ரெண்டோ ஓகேவா? நீ ஒரு ஹியூமன் ஓகேவா? உன்னை யாரும் டச் பண்ணக்கூடாது. உன்னை யாரும் ஹர்ட் பண்ணக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜெக்கு ஒரு மாதிரி ஜிம் டக்குன்னு ஜெக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கை ஹக் பண்ணிடுறாரு. எதுவும் சொல்லும்போது அவர் கொஞ்சம் பயந்துருப்பாரு. கையை அந்த மாதிரி வச்சிருவோம். இங்கே பாரு சில பேர் இந்த மாதிரி பேட் டச் பண்ணுவாங்க. ஓகே பேட் டச் குட்டச்செல்லாம் வந்துட்டு அவனுக்கு தெரியல சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு இந்த மாதிரி வேணா பண்ணாங்க உனக்கு பிடிக்கல அன்கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்கா சொல்லிட்டு ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை எந்திரிச்சு அவன் கணத்தை ஒன்று வச்சிரு ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் ஓகே சொல்கிறாங்க. அது யாராக தானே பார்க்காத சொல்லிட்டு ஜிம் சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் பயந்துட்டு சார் சொல்கிறாங்க. பாரு ஒன்றும் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ஜங்குனே கூப்பிடவா சொல்கிறாங்க. ஜங்குனே கூப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கு பார்க்குற ஒன்றும் ஓகே பயப்படா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஜேகே வரும்போது ஜிமினை கூப்பிட்டு வேறு பிளேஸில் உட்கார எப்படினாக்கா எம்சிஓ பக்கத்து ஜிமினும் லூகாஸ் பக்கத்தில் ஜேகே உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்காம அப்படியே அவரோட கால் ஷூ காலில் அவனை ஒரே ஒரு மிதிச்சிடாரு டேபிள் கடியில். அவன் அப்படியே துடிச்சு போயிடான். வழி வெளில காட்டவும் முடியாமல் பார்க்குறாங்க. ஜிம்னி இதை பார்த்துறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் வந்து பேட்டை டச் பண்ணிட்டான் இல்லையா தைஸில் கை வச்சுட்டா அது ரொம்ப ஜேகே கோவம் வந்திருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. அவர் ஜேகே கண்ணில் அப்படி ஒரு கோவம் எப்படா தொட்டன்ற மாதிரி அவர் பார்க்குறாங்க கண்ணாலேயே. அவர் ட்ரூ பாய் ஃப்ரெண்டோ ஃபேக் பாய் ஃப்ரெண்டோ ஆனால் அவருக்கு ஒரு ஹியூமன் இல்லையா அவர் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாதுலாம் சொல்லிட்டு இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஏன்னா அது எல்லாமே ஜாப்பனீஸ் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. எதோட ஏதோ டிப் பண்ணி சாப்பிடணும் தெரியவே இல்லை. என்சோ பார்த்தா அவர் கரெக்டாக சாப்பிட்ருக்கா. ஜிம்முக்கு தெரியல ஜிம்னி எது டிப் பண்ணி சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்சோ பார்க்குறேன் என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க இந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தது இல்லையா அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அப்படி கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. இல்லை என்சோ நான் கூட ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட மாட்டேன் ஓகேவா? ஏன்னா எனக்கு வந்துட்டு கொரியன் ஃபுட் தான் பிடிக்கும் சரியா சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ என்சோ பார்க்குறா. இல்லை மாமா சொல்கிறாங்க. உண்மையாக தான் எனக்கு கூட ஜாப்பனீஸ் ஃபுட் பிடிக்காது ஓகேவா சொல்கிறாங்க. மாமா என்ன சொல்கிறாங்க. உங்களுக்கு எல்லா ஃபுட் பிடிக்குமா சொல்கிறாங்க. பிடிக்கும் ஆனால் எனக்கு கொரியன் ஃபுட் தான் அதிகமாக சாப்பிடும் சரியா. ஜிம்முக்கு கொரியன் ஃபுட் தான் அதிகம் பிடிக்கும். ஜிம்மின் அதிகமாக சாப்பிட மாட்டா. இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த ரீசனால் தான் அவன் சாப்பிட்றான். அதனால யோசிச்சுட்டு இருக்காங்க. பிடிக்கல கூட தெரியல. ஜிம்மின் உனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கலன்னா வேறு ஃபுட்டு மாற்றிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. இல்லை உனக்கு அந்த ஃபுட்டு வேணாம் சொல்லிட்டு இப்போ அவர் ஃபுட்டையே சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ கொரியன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. அவருக்கு ஜிம்முக்கு எது பிடிக்குமோ அதை பார்த்துருக்காரு. எது அவர் அதிகமாக சாப்பிட்றான்னு தெரிஞ்சிருக்கும். அவருக்கு என்ன பிடிக்க சொல்லிட்டு எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ அவர் ஃபுட்டில் ஆர்டர் பண்ணுறாங்க. ஜேக்கோட அப்பா அம்மா ஜேக்கேவை பார்த்துருக்காங்க. ஜேக்கே இந்த மாதிரி யாருக்கும் இப்படி பண்ணதே கிடையாது. இப்போ பார்க்குறாங்க. இந்த ஃபுட்டை சாப்பிட சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே தான் ஆக்காட்ட சொல்லிட்டு அவர் ஃபுட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஆண்டி அங்கெல்லாம் பார்க்குறாங்க. இது உண்மை நம்ம ஜங்க் தானா அப்படி கேட்குறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க. ஆமாம் அவன் தான் சொல்கிறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வரைக்கும் இந்த மாதிரி அவன் வந்து இப்போ பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்லி பார்க்குறா. மாமா எனக்கும் ஃபுட்டாக சொல்கிறாங்க. நீ சாப்பிடுமா சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் தான் பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவர் ஓப்பனாக சொல்லிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரு மாறி போய்ட்டு இந்த பக்கம் ஜிம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ காரில் வராங்க. இப்போ நம்ம ஜேக்கே டிரைவர் தான் ட்ரைவ் பண்ணுறாங்க. ஜேக்கோட அப்பா அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜிமின் ஜங்குக்கு அதுக்கப்புறம் என்சிஓ உட்காந்துருக்காங்க. நம்ம பின்னாடி ஜிமின் பார்க்குறாங்க. அவருக்கு நல்லா சாப்பிட்டு தூக்கம் வருது. அவர் அப்படியே ஜேக்கே மேலே சாஞ்சிக்கிறாங்க. ஜேக்கே எதுவுமே சில அப்படியே ஹேட்டில் சாய்ச்சி வச்சுக்கிறாங்க. அவர் பாட்டு சொல்ல சாஞ்சிட்டு வந்துருக்காங்க. வீட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. ஜிமின் தூங்கிட்டே இருந்தால ஜேக்கே என்ன பண்ணுறாங்கனாக்கா அப்படி தூக்குறாங்க. ஜேக்கே அப்பா பார்க்குறாங்க. ஜேக்கே என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. தூங்கிட்டான்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அவன் தூங்கிட்டு அதான் கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு அப்படி லிஃப்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே இப்படினாக்கா படுக்க வச்சுட்டு பார்க்குறாங்க. ட்ரெஸ்ஸை தான் இப்போ செக் பண்ணுறாரு. எல்லாமே ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போது ஜேகே தான் நம்ம ஜிம்முக்காக ட்ரெஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாரு. எல்லாமே ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு அப்புறம் அவருக்கு தேவையான திங்ஸ் அக்சரிஸ் எல்லாமே ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணி நெக்ஸ்ட் டே வருது. இப்போ ஜேகே இன்னைக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம் நினச்சிட்டாங்க. குட் மார்னிங் ஜங்குக்கு சொல்லிட்டாங்க. குட் மார்னிங் சார். ஜேகே அவங்க அழகாக ஸ்மைல் பண்ணி குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நேற்று நடந்தெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. யாருமே இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ரியல் பாய் ஃப்ரெண்டு கூட டக்குன்னு இப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எவ்வளோலாம் பண்ணுறீங்க உண்மையாகவே உங்களை மேரேஜ் பண்ணி பிறகு ரொம்ப கொடுத்து வச்சுவங்க சார் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குற நினச்சி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நேற்று நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு அப்படி சொல்கிறாங்க. அது அவர் பண்ணி தப்பு நீங்கள் தப்பு சொல்கிறாங்க. இருந்தாலும் என் ஃபேமிலிஸ் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அவங்கவுங்க ஃபேமிலி நான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறேன் அப்படி சொல்கிறாங்க. ஓகே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சரி கேஷ் விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு வராங்க. இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணால் எல்லாமே நியூ ட்ரெஸ் இருக்குது. இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்கினது இதெல்லாம் யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஏன் ட்ரெஸ்ஸு நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. இல்லை இதை போட்டுக்க சொல்கிறாங்க. அப்படியே சார் சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகேன்னு சொல்லி போட்டுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. அழகாக இருக்கிற ட்ரெஸ்ஸை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. நீ எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக தான் இருக்கா ஜெக்கெட் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு. டக்குன்னு ஒரு ஷை ஆயிடாரு. இதான் ஃபஸ்ட் டைம் பேசிக்கிறது. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிமினும் ஜெக்கும் கீழே இறங்குறாங்க. இப்போ கரெக்டாக ஜெக்கெட் அம்மா ஸ்டெப் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்க சொல்கிறாங்க. அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒரு டைம் கூட கிஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்லையே சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. மேபி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. உண்மையாக பாய் ஃப்ரெண்டு தான் நான் சொல்கிறாங்க. அவன் நடந்துக்கிற பார்த்தா தெரியலையா உண்மையான பாய் ஃப்ரெண்டு தான்.
ஏன்னா இந்த அளவுக்குலாம் யாரையும் கோவப்பட மாட்டான், ஒருத்தவங்களுக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹர்ட் பண்ண மாட்டான், என் நம்மளே எடுத்து தெரிஞ்சு பேசுகிறான். அப்புறம் நீ பார்க்குறல சொல்கிறாங்க, அது கரெக்டு தான்டா சொல்கிறாங்க, ஆக்டிங் பண்ண அவ்வளோ பண்ண மாட்டாங்களா சொல்லிட்டு ஜேக்கோட அப்பா பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் ஜேக்கே இது காதில் வாங்கிட்டாங்க. இப்போ ஜேக்கே கீழே வந்துருக்காங்க, ஃபைனாக கீழே வந்துட்டு டைனிங் டேபிள் உட்காடுறாங்க. எப்போ போல சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிக்கும்போது நம்ம ஜேக்கே என்ன பண்ணுறாங்க, ஜிம்மில் என்ன பண்ணுறாங்க, கிச்சனை போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜேக்கே போட்டு ஜிம்மு பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ நர்வஸ் ஆகிடுது ஒரு மாதிரி. ஜிம்முக்கு ஒரு ஜேக்கே பார்க்குறாங்க, அப்படி பேக் பண்ணிட்டு ஜிம்மில் நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கோட அம்மா கிட்ட அவங்களும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க கரெக்டாக. அவங்க அப்படி உள்ள அனுப்பிச்சாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்துட்றாங்க, ஜேக்கே ஜிம் நெக்கில் போய் கிஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்க பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு டக்குன்னு பேக் போயிடுறாங்க. இப்போ ஜெமின் பார்க்குறாங்கக்கா. இப்போ ஜேக்கே தான் காதுகிட்ட போயிட்டு அம்மா பார்த்துட்டு இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெமினும் எதுவுமே சொல்ல அமைதிட்டு இருக்காங்க. இப்போ இல்லை ஜேக்கே தான் ஜெமினோட நெக்கிட்டலாம் கிஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் க்யூட்டாக ஒரு மாதிரி ரொமாட்டிக்காக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பார்த்துட்டு போகிற ஜேக்கோட அப்போ சொல்கிறாங்க, பாருங்கள் அந்த பையன் கொஞ்சம் கூட ஷேம்லெஸ்ஸாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஷேம்லெஸ்ஸாக நீ தானே இப்போ சொன்ன கிஸ்லாம் பண்ணிட்டு பார்க்கறதில்ல சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது என்னமோ சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு ஆகிடுது. இப்போ ஜேக்கே தான் வந்துட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவ்வளோ ஷை, ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ப்ரெஷஸ் ஒரு மாதிரி அப்படியே சவந்து போயிருக்கு. ஜிம் தெரியுது இது ஆக்டிங் தான் சொல்லிட்டு இருந்தாலும் அப்படி ஒரு மாதிரி இருக்கா. ஃபர்ஸ்ட் கிஸ் இல்லையா அந்த பேக் நெக் அது நெக்கில் வந்து கிஸ் பண்ணிட்டாரு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேக்கே பார்க்குறாங்க. போல மாசிட்டாங்க இப்போ 2 பேரும் கிளம்புறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க, ஜிம் ஃபேஸ் அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ ப்ரெஷஸாக இருக்குது. 2 பேரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கோட அம்மா வந்துட்டு என்சி வந்து பெஸ்ட் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஷாப்பிங்லாம் கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேக்கே நம்ம என்சி 3 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவருக்கு எதை பார்த்தாலும் ஆசையாக தான் இருக்குது வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஆக்டிங் பாய்ஃபில் அவரை பற்றி கேட்க முடியாதுல்ல. இப்போ கண்ணாடி பார்க்குறாங்க, அந்த காட்டன் கேண்டி அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஜேக்கே அதெல்லாம் அவர் பார்க்குறத அவர் வாங்கிடுறாரு. வாங்கி கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதை சொல்லிட்டாங்க வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் வாங்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் எனக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துட்டு வாங்கி தந்துடுறீங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஒரு ஆக்டிங் பாய் ஃப்ரெண்டு தானே இங்கே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறீங்க தெரியுமா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இப்போ அவருக்கு என்னக்கா அந்த வீட்டோட திங்ஸ் இந்த காஸ்ட்லியான பொருள் இதெல்லாம் பார்த்து ஆசையாக இல்லை. அவருக்கு ஆசையெல்லாம் இப்போ ஜேக்கே மேலே தான். அந்த ஆசைன்னு சொல்ல லவ் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்களேன் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க, எவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க. என்னை யாரும் இந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே தெரியுமா. ஜிமின் ஜேக்கே பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காரு. இப்போ ஜேக்கே ஜிமின்னு அந்த பொண்ணு 3 பேருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. ஜிம் பார்த்தா அவர் லிப்டெல்லாம் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்காங்க சாப்பிடும்போது. இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க, பாரு மவுத் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சொல்லிட்டு ஜேக்கே தான் டிஷர்ட் எடுத்துட்டு காமி சொல்லிட்டு அழகாக வைப் பண்ணி விடுறாங்க. அந்த பொண்ணு பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கா. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற மாமா சொல்கிறாங்க, என்ன ஜெயங்க என்ன என்ன ஜோஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு இவங்களை அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாரு என் சிவனுக்கு அவனும் அவ்வளோ பிடிக்க சரி, அவனை ரொம்ப லவ் பண்ணேன், அவனும் என்னை அப்படி தான் லவ் பண்ணுறான் அப்படி கேட்குறாங்க. சொல்ல ரொம்ப என் சிவக்கு ஒரு மாதிரி இருக்க பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அந்த அவங்களுக்கு கொஞ்சம் கூட சொல்கிறாங்க, பர்ஃபெக்ட்னு சொல்லாத ஓகே, பர்ஃபெக்ட் அன்பர்ஃபெக்ட் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ட்ரூ லவ் இருந்தால் மட்டும் போதும், எல்லாமே சரி பண்ணிக்க முடியும், லைஃப்பில் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கே சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ஜிம்மில் பார்த்துட்டு இருக்கா. ஜேக்கே ஜிம்மில் அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ 2 பேர் காரில் வரும்போது கூட ஜிம்மில் வந்து ஜேக்கே முன்னாடி உட்காந்துருக்காங்க. என்ஸோ முன்னாடி உட்காந்துருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, சாங் ப்ளே பண்ணுங்க சொல்கிறாங்க. ப்ளே பண்ணிக்கோ சொல்கிறாங்க. ஜிம்லேயே வந்து சாங்கில் சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கா. அவர் வந்து ஜிம்மில் அப்படியே ஜேக்கே மேலே சாஞ்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி நம்பிட்டாங்க, இது ரியல் லவ் தான் சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கோட அம்மா கிச்சனில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கோட அப்பா வந்துட்டு உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காங்க லேப்டாப்பில். இந்த பக்கம் என்ஸோ பார்த்தா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஆண்டி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறா சொல்லிட்டு. ஆண்டி ஜேக்கே மாமாக்கு எனக்கு பிடிக்காதா அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எப்படா சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அதுமா சொல்லிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க ஆண்டி மாமா கிட்ட, அந்த பையனுக்கு உண்மையே தெரியல ஆண்டி, அவன் ஷாப்பிங் பண்ணாலும் சரி எல்லாமே வந்துட்டு மாமா தான் வாங்கி தராங்க தெரியுமா. அவன் வந்துட்டு மாமாவை சீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஏமாத்துற மாதிரி இருக்குது, ஏதோ பணத்துக்காக தான் இருக்கான்னு தோணுது சொல்லிட்டு நம்ம அந்த பொண்ணு சொல்கிறா. ஜேக்கோட பார்க்குறாங்க, அப்படி ஃபீல் ஆகலாமா எனக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி சொல்கிறாங்க, எனக்கு அப்படி அந்த பையனை பார்த்தா அப்படி ஃபீல் ஆகலை அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பர்ஃபெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க, அவங்க விட்டே கொடுக்க முடியல. ஒரு பக்கம் அண்ணன் பொண்ணு, 2வது பக்கம் அந்த பையன் சொல்லி பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் ஜேக்கோட அப்பெல்லாம் வேறு பக்கம் உட்காந்துருக்காங்க. இப்போ 2 பக்கம் 2 பேரும் ஜிம்மில் ஜேக்கே உட்காந்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கொரியன் மூவி ஓடிட்டு இருக்கு. இந்த கொரியன் சீரியஸை பார்த்துட்டோம். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேக்கோ ஜிம்மில் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஜிம் பார்த்தா க்யூட்டா அப்படின்னு அவர் என்னக்கா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு உட்காந்துட்டு அவர் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ பெண்ணை லிப்பில் வச்சுட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜேகேக்கு அது ஒரு மாதிரி டெம்ப்ரேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ அவர் பார்க்குறத பார்த்துட்டு என்ன அவங்க அம்மா கரெக்டாக இப்போ தான் எட்டி பார்க்குறாங்க. அந்த பையனை பார்த்தா அப்படி தெரியல சொல்லிட்டு எட்டி பார்க்க கரெக்டாக ஜேகே பார்க்குறவங்க அம்மா பார்க்குறது பொருள் அம்மாவுக்கு டவுட் எதுவும் இருக்கும் சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு போடுறாரு. அந்த பக்கம் டிவியில் பார்த்தது இந்த பக்கம் ஜேக்கோட அம்மா பார்க்குறது அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பவர் போயிட்டு ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்னென்ற மாதிரி அப்படியே ஜேக்கே அந்த சாஃப்டோட லைடான மாதிரி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினும் அப்படியே ஜேக்கோட பேக்கில் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி ஹேண்டில் பிடிக்கிறாங்க, அந்த ஹேரை பிடிக்கவும். இந்த பக்கம் ஜேக்கே ரொம்ப டிப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஜேக்கே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் முதல் கிஸ் லிப்பில் 2 பேரும் சாஃப்டாக கிஸ் பண்ணிருக்காங்க. ஜேக்கேக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே அவரே மறந்துட்டார், அவரே அறியாமல் ரொம்ப டீப்பாக பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜேக்கோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறான் அந்த பையன் சொல்லிட்டு. நம்ம ஜேக்கேவா இது சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா ஜேக்கே எப்படி இருப்பார் சின்ன வயசுல அவங்களுக்கு நல்லா தெரியும். கரெக்டாக ஸ்கூல் போவார், கரெக்டாக வருவார், அப்படி தான் இருப்பார். அஜிமா சொல்லுவாங்க இப்படி தான் ஜேக்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தா அவங்க சொன்னதுக்கும் ஜேக்கேக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ அந்த பொண்ணு பார்க்குற அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆண்டி சொல்கிறாங்க, அங்கே பாருமா நீ இந்த பக்கம் வா, அதை பார்க்க கூட சொல்லிட்டு அதே வச்சுட்டாங்க. ஏன்னா அவங்க பையன் கிஸ் பண்ணுறானே அது போய் எப்படி பார்க்க முடியும் சொல்லிட்டு
இப்போ அவங்க தள்ளி வச்சுறாங்க. அந்த பக்கம் ஜிமின் ஜெக்கி பார்த்தா ரொம்ப நேரம் கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிமினுக்கு கிஸ் பண்ணி ஒரு மாதிரி ஆகிட்டார். இப்போ ஜெக்கி பார்க்குற கிஸ்ஸை பிரேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜெக்கி விட்டுட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஓகே நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணிட்டோம் போல சொல்லிட்டு அவரும் தூக்கிட்டு அப்படியே மேலே போயிட்டாங்க. இப்போ ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க இவங்க ரொம்ப லவ்வியாக இருக்காங்க. ரொம்ப லவ் பண்ணுறாங்க. அந்த பையன் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் ஜெக்கி வந்து ரொம்ப ஏன்னா எல்லாத்துக்கும் நோட் பண்ணிட்டாங்க அவங்க. ஜிமின் ரூமில் கூட எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. எல்லாமே ஜெக்கி தான் பண்ணுறான். அப்படி சொல்லி ஜிமின் ஆசைப்பட்டதெல்லாம் ஜெக்கி வாங்கி தரான். எல்லாமே அவங்க புரிஞ்சிச்சு ஜெக்கி. ஜிமின் வந்து எதுவுமே பண்ண கிடையாது சொல்லிட்டானா ஜெக்கி வந்து அதெல்லாம் ஹாப்பி பண்ணுறாரு. ஜிமினுக்கு ஒவ்வொன்றும் பண்ணி கொடுக்குறமே ஹாப்பி பண்ணுறாரு. இந்த பக்கம் ஜிமின் ஜெக்கி ரூமில் பார்த்தா ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிமினுக்கு என்ன சொல்கிறது அப்படி பெட்டில் போய் கூப்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இங்கே பாரு ஜிமின் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் அது ஆக்டிங் தான் சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி ஜிமின் கூப்பிட்டு படுத்துக்கிட்டாரு. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஐம் சாரி சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி ஓகே சார் அவருக்கு ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு கிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இப்போ டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிமின் ஜெக்கி அப்படி தான் அவங்க அப்பா அம்மா அடிக்கடி பார்க்குறாங்க. ஜெக்கி ஜிமின் ஒருத்தர் கொஞ்சம் சம்டைம்ஸ் ஜெக்கி வந்து ஜிமின் வந்து லேப்டாப்பில் உட்காந்துருக்காரு. எப்படினாக்கா சாப்பிட உட்காந்தாங்கனாக்கா இவர் போய் லேப்டாப் உட்காராங்க. அந்த என்சு பொண்ணு பக்கத்தில் உட்காந்துருப்பா. அந்த பொண்ணு பார்க்குறாங்க பாரு ஜிமின் சொல்கிறாங்க என்ன என்சோ சொல்கிறாங்க என் கீழே வந்து இறங்கி உட்கார மாட்டேன் அப்படி கேட்குறாங்க. செக்கி பார்க்குறாங்க அவன் என் பாய் ஃப்ரெண்ட் மடியில் உட்காந்துருக்கான் அவனுக்கு நம்ம அப்படி கேட்குறாங்க. செக்கி என்ன என்சோ ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாருங்க என்னோட ஆண்டி எங்களுக்குலாம் அப்படி தான் பிடிக்காது சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கும் ஜேகே ஜிமின் படி ஜெக்கி ஒரு நெக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. இது பார்க்குற ஜெக்கோட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஒரு மாதிரி ஜிமின் படி ஜெக்கி நெக்கில் ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு ரப் பண்ணால் ஜெக்கிக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. இப்போ என்சோ பார்க்குற டக்குன்னு ஏஞ்சி போயிடா. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஜிமின் இந்த மாதிரி ரப் பண்ணதுனால அவருக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு அவர் ஜிமின் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது. ஜிமின் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்படி அடிக்கடி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே. அவங்களே அறியாமல் சம்டைம்ஸ் ரூமில் இருக்கும்போது அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்க அப்பா அம்மா இல்லை ஆனால் அவங்க அதை மறந்துட்டாங்க. இது ஆக்டிங் கொஞ்சம் தானே ரியலாக போயிட்டுருக்கு. ஆனால் அவங்களும் அதை ரியலைஸ் பண்ணவே இல்லை இன்னமும். அப்படிதான் இப்போ ஜிமின் ஒன் டைம் இதை குளிச்சிட்டு இருக்காங்க. எப்படாக்கா ஸ்விம்மிங் பூலில் ஜெக்கி ரொம்ப நேரம் ஜிமின் பார்த்துருக்காங்க. என்னன்ற மாதிரி ஜிமின் பார்க்க ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க ஜங்குக்கு நீங்களும் வரீங்களா நல்லா இருக்கு குளிக்கிறதுக்கு வரீங்களா கேட்குறாங்க. ஜெக்கி உங்க வரமான்னு சொல்கிறாங்க. சரி ஜெக்கி உள்ள என்ட்ராயிட்டு அப்படி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி கிட்ட ஜிமின் ரெண்டு பேரும் க்ளோஸாக போகிறாங்க. கரெக்டாக என்ஸ் வந்து ஜிம்மில் ஜெக்கி கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருப்பா. மம்மனை ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் அது உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் வாங்க சொல்லி கூப்பிட்டு போகலாம் உங்களுக்கு வந்து பிடிக்கும் சொல்லி கூட்டிட்டு போக வந்திருப்பா. இப்போ பார்த்தா இந்த பக்கம் இவங்க 2 பேர் ஸ்விம்மிங் பூலில் ஒன்றா இருக்காங்க. அதுவும் இப்படினாக்கா இவரும் ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு அவரும் ஷார்ட்ஸ் போட்டு 2 பேரும் தண்ணி இருக்காங்க. இப்போ ஜெக்கி ஜிம்மி கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கினும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்சோவை பார்த்தோம் ஜெக்கிக்கு தான் சான்ஸ் சொல்லிட்டு இப்போ வந்து இங்கே பாரு என்சோவை பார்க்குற சொல்லிட்டு அவர் போயிட்டு ஜிம்மில் கிஸ் பண்ணி ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. தண்ணிக்குள்ள 2 பேரும் ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. என்சோ அப்படின்னு பார்த்துட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்க அவளுக்கு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ போனது அங்கே பாருங்க ஜங்குக்கும் சொல்கிறாங்க. அது அவங்க பாவம் அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க இல்லை அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க போல சொல்கிறாங்க. அவள் லவ் பண்ணுறான்னு எனக்கு தெரியல அவளுக்கு எனக்கு பிடிக்கும்னு தெரியும். ஆனால் எனக்கு அவள் லவ் ஓகேவா ஒன்று நான் இவன் நம்ம ஆக்டிங் பண்ணால் கூட அவளை நல்லா அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா லவ் பண்ணல எனக்கு அவளுக்கு பார்த்தா ஃபீலிங்ஸ் வர சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஆனால் அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா குக் பண்ணுறாங்க. உங்கள் அப்பா மேலே ரொம்ப கேரிங்காக இருக்காங்க உங்கள் மேலே கூட கேரிங்காக இருக்காங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி தராங்க அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க அதெல்லாம் மட்டுமே இல்லை லவ்வுக்கு செட் ஆக சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க லவ்ன்றது ஃபீலிங்ஸோட வரணும் ஓகேவா. இப்படி ஜஸ்ட் நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கிறாங்க குக் பண்ணுறாங்க கேர் பண்ணுறாங்கன்றக்காக லவ் வந்துடுறா சொல்கிறாங்க. அப்படியா இது வரைக்கும் உங்களுக்கு கேர்மே லவ் வந்ததில்லை சொல்கிறாங்க. வந்ததில்லை சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஆனால் உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் ரொம்ப லக்கி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்க உங்கள் அளவுக்கு வேறு யாரும் பார்த்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஜேக்கு போது பிடிச்சிருக்கு 2 பேரும் பார்த்துக்கிறாங்க ஒருத்தர் ஐ டு ஐ பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜேக்கி போயிட்டாங்க ஜிம்மை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்னு வரல அவங்க வந்துட்டாங்க போல நினச்சிருக்காங்க. ஆனால் ஜெக்கிக்கு ஜிம்னுக்கு வந்து ஜெக்கி கிஸ் பண்ணிட்டு பிடிக்குது அவருக்கும் பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க 2 பேருமே. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கா எப்படி டேஸ் போகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆல்மோஸ்ட் 2 months கிளாஸ் ஆகிட்டு இந்த பக்கம் ஜெக்கோட அம்மாவுக்கு பார்க்குறாங்க. இங்கே பார்ப்பா சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிறாங்க உனக்கு என்சோ கூட கொஞ்சம் வெளில போய் பாரு நீங்கள் 2 பேர் கூட தனியாக டேட் போய் பாருங்களா அப்படி போனால் உனக்கு பிடிக்கும் நம்புறேன். ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்பா நீ ஜிம்மு கூட போனால் தான் ஜிம்மு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் நீ என்சோ கூட போய் பாரு சொல்கிறாங்க. அவள் தான் உனக்கு பர்ஃபெக்டாக இருப்பா வெளில போனால் எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் உனக்கு தெரியும்ப்பா ஜிம்முக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது நீ தான் ஒவ்வொன்று சொல்லித்தர உனக்கும் ஜிம்முக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க அவனுக்கு எதுவுமே தெரியலனாக்கா நான் சொல்லி தருவோம்மா அவன் தான் எனக்கு பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க. இல்லைப்பா சரி அவங்களுக்கு புரியலம்மா அவன் தான் எனக்கு பர்ஃபெக்ட் ஓகேவா எனக்கு அது புரியல சொல்லிட்டு ஜெக்கெட் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கை நம்ம பார்க்குறாங்க உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்போம் சொல்கிறாங்க. அவன் எங்கே அந்த பையனை காண சொல்கிறாங்க ரூமில் இருப்பான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க ஜெக்கை நம்ம பார்க்குறாங்க சரி போய் கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ அவங்க நம்ம அந்த பையன்ட்டு பேசி பார்க்கலாம் சொல்லுவாங்க நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கே ரூம் போகிறாங்க பார்த்தா ஜிம்மி ஷவர் ஆகிட்டு இருக்காங்க. ஜிம்மின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஜிம்மி என்ன சொல்லி கேட்குறாங்க ஏன்னா ஜிம்மி வந்து நேற்று ஃபுல்லாக அந்த ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிட்டு வந்துருப்பாரு. அதை குளிச்சு அவருக்கு சளியை பிடிச்சி இங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்தா ஃபீவர் அப்படியே ஹை ஃபீவர் இருக்குது இங்கே பாரு ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு அதை சொல்லிட்டு குளிர் சொல்லிட்டாங்க. ஜெக்கே போய்ட்டு பார்க்குறாங்க இங்கே டாக்டர் கால் பண்ண சொல்லி டாக்டர் கால் பண்ணி வர சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் வராங்க. ஜெக்கை நம்ம பார்க்குற என்னாச்சு கேட்குறாங்க வந்து பார்த்தா ஃபீவர் இருக்குது. ஜெக்கே ஜிம்னா வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. டாக்டர் வந்து இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் தான் நம்ம ஜிம்மின் பக்கத்தே உட்காந்துட்டு கஞ்சி ஃபிட் பண்ணி விட்றதும் மெடிசன் கொடுக்குறதும் கூட பக்கத்தில் தான் கவனிச்சிக்கிறாங்க. அவ்வளோ கேரிங் அவ்வளோ லவ்வாக இருக்காங்க. ஜெக்கோட அப்பா பார்க்குறாங்க அங்கே பாருமா சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறாங்க நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஏன்னா எனக்கு புரியுது அவன் வந்துட்டு எனக்கு தெரியுது அந்த பையன் வந்துட்டு எதுவுமே அவனுக்கு தெரிய மாட்டேன் சொல்லிட்டு ஆனால் அவன் ஜெக்கேக்கு அவனை வந்து பிடிச்சிருக்கு சரியா எம்சிக்கு எல்லாமே தெரியுது எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா. ஆனால் அவனுக்கு அவர் ரொம்ப லவ் வரல அவர் அத்தை போனால் மட்டும் தான் பார்க்குறான். ஆனால் ஜிம்மின் மேலே அப்படி கிடையாது ஓகே ஜிம்மினுக்கு ஒன்றுமே தெரியலனா கூட அவனுக்கு எல்லாமே அவன் பண்ணி கொடுக்குறான் அவனே பண்ணுறான். ஒரு
சிஓவாக ஒரு கோல்டு பர்சன் நான் பார்த்துருக்கேன். என் பையனே ஒரு கோல்டுன்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி பார்க்குறேன் அவனோட கோல்டு சைட்டில் ஜிம் கிட்ட அவன் காட்டவே இல்லை. அவன்கிட்ட இருக்கும்போது அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கான், ரொம்ப இதாக நடந்துக்கிறான். நான் சம்டைம் நினச்சிருக்கேன் மேரேஜாக பண்ணிப்போம், நான் இந்த மாதிரி மேரேஜ் லைஃப்பில் இனிமேல் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பார்த்தா எனக்கு தோணுது இந்த பையன் காலேஜ் முடிக்கிறது ஒரு குழந்தை பிறந்து சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. என்னத்துக்கு அவன் அந்தளவுக்கு அவன் ரொமான்டிக்காக இருக்கான், ஒரு மாதிரி ஹாப்பியாக லவ்லியா அவன் வேறு மாதிரி இருக்கான். சொல்லி ஜேக்கோட அப்பா சொல்லிட்டாங்க, ஜேக்கோட அம்மாவுக்கு அதான் ஃபீல் ஆகுது அப்படியே சொல்லிட்டு காமா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கே அந்த 3 days அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு அவ்வளோ கம்ஃபர்ட், அப்படியே ஹக் பண்ண நைட்டெல்லாம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அந்த கம்ஃபர்ட் இந்த ஹக்கிங் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு ட்ரூ லவ்வே ஃபாலோ ஆகிட்டு. ஆனால் எப்படி சொல்கிறேன்னு தெரியல, அவருக்கு நம்ம லைஃப்லாம் இவர் நம்ம கூட இருக்கக்கூடாது சொல்லிட்டு அவருக்கே ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ டேஸ் போக போக ஜிம்னுக்கு என்சிஓ ஜேக்கிட்ட வந்து இப்போ பாசிட்டிவ் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவருக்கு ட்ரூவாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு புரியலை ட்ரூ லவ் சொல்லிட்டு. இப்போ பார்க்குறாங்க என்சிஓ கிட்ட வந்து ஜிம்முக்கு போயிட்டு நம்ம ஜேக்கேக்கும் நம்ம என்சிஓக்கும் சென்டரில் போய் உட்காராங்க. உட்காந்துட்டு அவரோட ஜிம்மில் ஜேக்கே போயிட்டு சாஞ்சிக்கிறாங்க. ஜேக்கே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. என்சிஓ பார்க்குறா ஜிம்மின் அங்கே அவ்வளோ இடம் இருக்கிறாங்க உட்காந்துக்கலாம்னு சொல்கிறாங்க. அது எங்கே உட்காந்து எனக்கு பிடிக்கும் ஜிம்மில் உட்காந்துக்கிறாங்க. இது என் ஜங்கு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ என்சிஓ பார்க்குற ஒரு மாதிரி இருக்குது அவளுக்கு. அவருக்கு புரியுது என்சிஓ ரொம்ப நல்ல பொண்ணு சொல்லிட்டு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஜேக்கே தனக்குன்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. அப்படி ஒரு தாட் அவருக்கு வந்துருக்கு. ஜேக்கேக்கு தெரியல ஜேக்கே வந்து நல்லா ஜேக்கே நினைக்கிறாங்கனாக்கா ஜேக்கேக்கு ஜிம்மில் பிடிச்சிருக்கு, ஜிம்மில் இந்த மாதிரி பண்ணுறலாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் ஆக்டிவ் தான் பண்ணுறா போல அப்படி அவர் நினச்சிக்கிறாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. டேஸ் அழகாக பாஸ் ஆகுது. ஜிம்முக்கு போக போக ஜேக்கே மேலே ரொம்ப லவ் ஃபால் ஆகிடுது. அவர் வந்து அவ்வளோ கேரிங்காக பார்த்து வெளில கூட்டிகிட்டு போனால் போதும். அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது எல்லாமே தெரிஞ்சிருக்காரு. ஃபுட்டை ஃபீட் பண்ணுறதும் ரூமில் அவ்வளோ கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வைக்கிறதும் இது லைக் ஜிம்மில் ஒரு அப்பா அம்மா கிட்ட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி இருக்குது. தூங்கும்போது கூட நம்ம ஜேக்கே ஜிம்மில் ஹேரை ரப் பண்ணி விடுவார். ஜிம்முக்கு ரொம்ப பிடிக்கும், சீக்கிரமே தூங்கிடுவார். அந்த மாதிரி அழகாக பார்த்துக்கிறாங்க. ஒரு குழந்தைய பார்த்துக்கிற அழகாக பார்த்துக்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து 3 months கம்ப்ளீட் ஆகுதா. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே மேலே டோட்டலி ஃபால் ஆகிட்டார் அவர். ஆனால் சொல்ல முடியல ஜேகே அவ்வளோ எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்கான்னு ஜிம்முக்கு புரியல. ஆனால் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஜேகே தனக்கே வேறு ஆசை இருக்குன்னா ஆசைப்படுறது தப்பு. ஏன்னா அவர் ரொம்ப வேறு மாதிரி பர்சன். நமக்கு போய் ஒரு ஆசைப்படுறது தப்பு சொல்லி ஜிம்னு நினச்சிருப்பாங்க. இப்போது நம்ம ஜெக்கோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. பார்ப்பா சொல்கிறாங்க, அங்கிள் நட்டி சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. போய் நம்ம ஜேக்கே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜேக்கே ஏர்போர்ட் போய்ட்டு ஜிம் வந்து முடிவெடுத்து போயிருப்பார். ஜிம் ஜேக்கே நினைக்கிறாங்க ஜிம்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு ஃபீலிங்ஸ் வந்து சொல்லலாம். ஆனால் சேம் டைம் ஃபோர்ஸ் பண்ணக்கூட நினைக்கிறாரு. ஆனால் இந்த பக்கம் பார்த்தா ஜிம் வீட்டை விட்டு போயிருப்பாங்க அவர் வரதுக்குள்ளே. அது ரொம்ப ஹார்ட்டாக இருக்கும். இப்போ ப்ரெசென்ட்லேயே நம்ம ஜங்கு வந்துட்டாங்க. எனக்கு ஒன்று அப்போவே அவ்வளோ பிடிச்சிச்சு. சரிம்மா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பத்திரமா பார்த்துக்கிறது உனக்கு கேர் பண்ணி கொடுத்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நீ எனக்கு தான் எனக்கு கூட மட்டும்தான் இருப்போம் ஓகேவா. நம்ம பத்திரமா வச்சு பார்த்துக்கணும் சொல்லி ஜேக்கே நினைக்கிறாங்க. அப்படி நம்ம ஜேக்கே தான் ஈவினிங் வராங்க. ஜிம்மில் வந்து குக் பண்ணலான்னு வராங்க. இந்த பக்கம் ஜிம்மில் வராங்க. ஜிம்மில் ஜேக்கே கூட்டிகிட்டு வந்துட்டு வீட்டில் அந்த அஜிமா வந்து ஃபுல்லாக குக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவர் ரெடி ஆகிட்டாங்க. போலமாவும் சரி அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு ரெஸ்டாரண்ட் விட்டுறாங்க. ஜிம்மில் போய்ட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த பக்கம் ஜேக்கே அவரோட ஒர்க்குக்கு போயிடறாங்க. போகும் இப்போ நைட்டு ஒரு 10 o'clock இருக்கும். இப்போ ஜேக்கே வராங்க. வந்து பார்த்தா ஜிம் வந்து கட்டாயிடம் விட வராங்க. ஜேக்கே போய் பார்க்குறாங்க. இது ஒன்று தேவையாக சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. சரி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ போய் இந்த எவனிச்சு காய் கூட போயிடறாங்க. ஜிம் ஜேக்கே கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி ஜிம் தான் ஜேக்கே டைட்டாக பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஜேக்கே பார்க்குறேன் என்னாச்சு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம்மில் அப்படியே கொஞ்சம் லைட்டாக கீழே புஷ் பண்ண மாதிரி புஷ் பண்ணிட்டு மேலே ஓவராகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. காலேஜ் முடிக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. சரி ஓகே சார் அப்படியே விட்டுட்டு ஜேக்கே பார்க்குறாங்க. கிஸ் மட்டும் பண்ணிக்கவா அது பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே ஜிம்மில் கிஸ் பண்ணிக்கிறாங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அழகாக பாஸ் ஆகிட்டு டேஸ் ஜிம்முக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு ஜேக்கே கூட இருக்கிறதுக்கு. இப்போ ஜிம்முக்கு ஃபஸ்ட்டு சம்மர்ஸ்க்கான லீவ் வந்திருக்கு. ஜிம் பேக்கர் லக்கேஜில் பேக் பண்ணி வச்சு உட்காந்துருக்காங்க. ஜெக்கெட் பார்க்குறேன் ஜிம்னு சொன்னால் கேரி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கா ஜிம் படி ஜங்கு லேப்பில் உட்காந்துக்கிறாங்க சொல்கிறாங்க. நான் ஊருக்கு போய் ஆகணும் கிராண்ட்மேனை கூப்பிட்றாங்க சரியாக சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. இப்போ நான் இப்படி இருப்பான்னு சொல்லி கேட்குறாங்க. அது நீங்கள் ஆஃபீஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா ஒரு 1 week தானே வந்துடுறேன் சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. நான் எப்படி இருப்பேன் ஜிம் விட்டுட்டு சொல்கிறாங்க. இப்போ விட்டு என்னை விட்டு இருக்க முடியுமா சொல்கிறாங்க. இருக்க முடியாதான் கஷ்டம் தான் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது சொல்கிறாங்க. ப்ளீஸ் என் ஜங்குக்கால ஜிம்னு க்யூட்டாக கஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. போய் ஆகணுமா கண்டிப்பாக போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. போய் ஜிம்மின் ஜேக்கே 2 பேரும் வந்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெயின்ஸ் ஒரு ஜங்ஷனுக்கு வந்துருக்காங்க. ஜங்ஷன் வந்து ட்ரெயின் இருக்குது. அங்கே வந்துட்டு ட்ரெயினில் ஏற்றி விட்டுறாங்க. ஜிம்னு நினச்சிட்டு போகிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பாய்டா சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேர் பாய் சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜேக்கே தான் அவர் வந்துட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பாதி தூரம் வந்துட்டார் காரில். காய் சொல்கிறாங்க. உன் வீடு எங்கே இருக்குது சொல்கிறாங்க. என் ஊரும் பக்கத்து ஊரில் தான் சொல்கிறாங்க. உன் வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனல் இப்போ ஜேக்கே அப்படி கிளம்பிட்டு காயோட ஊருக்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் தான் பக்கத்தில் இருக்குது வீடு. இப்போலாம் ஒரு தனி ஊருன்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீடு தான் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும். இப்போ ஜேக்கே பார்க்குறாங்க. என் ஜிம்மி வீட்டு எதை கேட்குறாங்க. வாசல் கூட்டிகிட்டு போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு வீட்டு இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு குட்டி வீடு இருக்குது. அந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக கார்டன் தான். அந்த வீட்டில் தான் நம்ம ஜிம்மியோட வீடு. இது அதுதான்டா சொல்கிறாங்க. அது வாசிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கே பார்க்குறாங்க. இதான் ஜிம்மி ஊர் சொல்கிறாங்க. ஆமாம் இதான் ஜிம்மி வீட்டு இதான் ஜிம்மி ஊர் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கே வராங்க. வந்து பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே போக முடியுமா கேட்குறாங்க.
இப்போ காகிதம் வாரம் கூட்டிட்டு போகிற சொல்லி கூட்டி போயிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிராண்ட்மா சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ கிராண்ட்மா வராங்க. யார்ப்பா நீங்கள் சொல்கிறாங்க. நான் ஜிமின் ஃப்ரெண்ட் யோஜன் இருக்கான்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்து அவரோட மேரேஜ் பண்ணிக்க போகிற பையன் சொல்கிறாங்க. ஓ ஃபியான்ஸி. ஆமாம் நான் ஃபியான்ஸி தான் சொல்கிறாங்க. அப்படியா எனக்கு தெரியாதே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் எங்கே சொல்கிறாங்க. ஜிமின் மீன் பிடிக்க போயிருக்கான்னு சொல்கிறாங்க. மீன் பிடிக்கவா. ஆமாம் ஜிமினோட கிராண்ட்ஃபார்ம் மீன் பிடிக்க போயிருக்காங்க சொல்கிறாங்க. ஜெகக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது மீன் பிடிக்க போயிருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ காய் பார்க்குறாங்க. எங்கே இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. அதோ கொஞ்சம் தூரம் போனால் ஒரு குளம் இருப்பா அந்த குளத்துல மீன் பிடிக்க போயிருக்காங்க சொல்கிறாங்க. யோன்ஷன் கூட போயிருக்கானே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் இந்த பையன் யார் கேட்குறாங்க. இப்போ ஜெகே தான் ப்ளஸ் பண்ணுங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. நல்லா பார்த்தாங்க நீ யார் அப்படி கேட்குறாங்க. இப்போ அவர் பார்க்குறாங்க. நான் உங்கள் கிராண்ட்சனை மேரேஜ் பண்ணி போகிறோம்னு சொல்லணும்னு தோணுது. இப்போ சொல்ல வேணும்னு சொல்லிட்டு அது வேணா இவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்படியா பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படியா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே தேங்க்யூ கிராண்ட்மா சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. டேரக்டாக நடந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம ஜிமின் தான். கிராண்ட்ஃபா என்ன மீனே வர மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட கிராண்ட்ஃபா தான். இந்தப்பா இதை போட்டால் வரும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஒரு சின்னதாக ஒரு மாவில் செஞ்ச ஒரு பால் மாதிரி இருக்கிறது வந்துட்டு வச்சுட்டு தூக்கி போகிறாங்க. தூக்கி போட்டு பார்த்தாக்கா அங்கே மீன் வந்து கேட்ச் பண்ணி டக்குன்னு நம்ம ஜிமின் வந்துட்டு அது பிடிச்சிடாங்க. மீன் பிடிச்சிட்டேன் ஜிமின் கத்துறாங்க. யோன்ஜன் பார்க்குறேன் நானும் தான் பிடிச்சிட்டேன் சொல்கிறாங்க. இப்போ காய் ஒன்று மட்டும் ஜம்ப் ரெண்டு பார்த்துருக்காங்க. என்னடா பண்ணுறாங்க சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறாங்க இங்கே பாரு இவங்க எவ்வளோ வெயிலாக இருக்குது ஸ்கின்லாம் டேன் ஆகாதா சொல்கிறாங்க. ஜெக்கெட் பார்க்குறாங்க. காய் தாங்க பாரு அதான் அவங்க தெரியாத சொல்கிறாங்க. அப்படியே இப்போ ஜிமின் நான் மீன் பிடிச்சிட்டேனே ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் கிராண்ட்பா பார்க்குறாங்க. உனக்கு தான் மீனே பிடிக்காது சொல்கிறாங்க. எனக்கு மீன் பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கல ஜிமின் சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஜிமின் குழந்தைத்தனமாக இருக்கிறதுல அங்கே அப்படி இருப்பான். இப்போ வந்து டோட்டலாக மாறிட்டான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம யோன்ஜன் தாந்துட்டு நான் தான் பிடிச்சேன் சொல்லி யோன்ஜன் திரும்புறாங்க. திரும்பி பார்த்தாக்கா காயும் ஜங்கும் இருக்கிறாங்க. அப்படியே காய் ஜிமின் யோன்ஜன் ஷாக் ஆகிடுறாங்க. காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. காயா ஜிமின் பார்த்துட்டு திரும்பி பார்த்து ஷாக் ஆகிட்டாரு. ஜிமின் பார்க்குறாங்க. ஜெக்கி தான் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிமினா ஜங்குக்கா ஜிமினுங்கிறது பார்த்துட்டு இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வான்னு கூப்பிட்றாங்க. அது கிராண்ட்ஃபா இருக்காங்க சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு ஹேண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ண முடியல. ஓடி போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னது இதெல்லாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இப்படி யார் பண்ணி அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது பாரு. ஹேர்லாம் என்ன இப்படி இருக்குது. ஏன் ஸ்கின் எவ்வளோ டேனாக இருக்குது சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்லிட்டாங்க. இதுக்கு தான் ஊருக்கு வந்து பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. வந்து ஒரு நாள் கூட முழுசாக கம்ப்ளீட் ஆகல. என்னடா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு ட்ரெஸ் பாரு எவ்வளோ அழுக்காக இருக்க பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது வில்லேஜ்லேருந்து அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்க. சரி உனக்கு தான் ஃபிஷ்ஷஸ் ஸ்மெல்லே பிடிக்காதே. ஃபிஷ்ஷஸ் ஸ்மெல்லும் சொல்லிட்டு இருப்பீங்க. எதுக்கு இது பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. கிராண்ட்மாக்கு பிடிக்கும் அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஜங்காய் மிஸ்ஸு சொல்கிறாங்க. ஓ மிஸ் யூ அதனால தான் வந்து கால் பண்ணியான்னு கேட்குறாங்க. அது எங்கள் நெட்ஒர்க்கே இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. இருக்காது தான். சரி வா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. வீட்டுக்கு தான் சொல்கிறாங்க. வீட்டுக்கா அது கிராண்ட்மா சொல்கிறாங்க. பார்த்துக்கலாம் நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்க கிராண்ட்ஃபா கூட்டிகிட்டு வரா சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு கிராண்ட்ஃபா கூப்பிட்றாங்க. சரி கிராண்ட்ஃபா வராங்க. யார்ப்பா இதை கேட்குறாங்க. யோன்ஜனோட பாய் ஃப்ரெண்டை சொல்கிறாங்க. அப்படியா சரி வாங்க சார் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபைன் நான் 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ன பாசிட்டாங்க இவங்களுக்கு எதனா போட்டு கொடுங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. இரு பாசிட்டு காஃபி போட்டுறாங்க. ஜிம் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரலாம் சொல்லி போயிடுறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வராங்க. ரூமில் குட்டி ரூம் தான். இப்போ கிராண்ட் பார்க்குறாங்க. வாங்க இப்போ வீட்டில் உட்காருங்க சொல்கிறாங்க. சரி உட்காராங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா எனக்கு குக் பண்ணுறீங்களா சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே இந்த காஃபி குடிச்சிட்டுங்க நான் போய்ட்டு தோட்டத்தில் காய்கறிலாம் இருக்கும் நான் போய் பறிச்சிட்டு வரேன் சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் கிராண்ட்மா உங்கள் கிராண்ட்ஃபா வாங்க போகிறேன் சொல்லிட்டு தோட்டத்துக்கு போயிடுறாங்க. ஜிம்மில் உட்காந்துருங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா க்யூட்டாக இருக்காரு. அழகாக பார்க்குறதுக்கு இந்த வில்லேஜில் பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படி கேட்குறாங்க. அது சொல்லிட்டாங்க. இப்போ காய் ஒன்று பார்த்துருக்காங்க. ஜெக்கி தான் வந்துட்டு ரூம் இங்கே கேட்குறாங்க. அங்கே சொல்லிட்டாங்க. இப்போ ரூம் போகிறாங்க. இப்போ குட்டி ரூமு குட்டி பெட்டு சொல்லிட்டு எல்லாமே அழகாக இருக்குது திங்ஸ் தான். ஜெக்கி பார்க்குறாங்க. இதான் ரூமா சொல்லிட்டாங்க. உட்காருங்க சார் ஜிம்மில் ஜெக்கி உட்காராங்க. ஜெக்கி உட்காந்து ஜிம்மில் பிடிச்சி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. இங்கே பாரு விட்டு இருக்க முடியல பசங்க ஊருக்கு வந்துடா சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. அப்புறம் 1 வீக் நாங்கள் தான் இருப்போம் சொல்லிட்டாங்க. 1 வீக்கா சொல்லிட்டாங்க. உங்கள் கிராண்ட்மாட்ட சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. பர்மிஷனா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே நான் சொல்கிறாங்க. சரி ஃபைன் நம்ம ஜிம்மின் கிராண்ட்மா வந்ததுமே பேசுகிறாங்க. கிராண்ட்மா சொல்கிறாங்க. என்ன பார்த்துட்டாங்க. யோன்ஜனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க வந்து அவங்க வீட்டை ஸ்டே பண்ண வைக்கக்கூடாதாம்மா. அதெல்லாம் அவங்க எங்கே தங்கிட்டுமான்னு கேட்குறாங்க. இங்கே தங்கிட்டுமா சொல்கிறாங்க. அப்படியேப்பா அதுவும் கரெக்டு தான். அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் இங்கே தங்கி போகிறாங்க சொல்கிறாங்க. ரூம் வசதி பத்துமாப்பா சொல்கிறாங்க. பத்தும் கிராண்ட்மா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்கிறாங்க. இது பக்கம் நம்ம ஜேக்கும் உங்களை ஸ்டே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ காய் வந்து லக்கேஜ் எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மினும் ஜேக்கும் ஒரே ரூமில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. காய் பார்க்குறாங்க. காய் பார்த்தா ஃப்ளோரில் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. டெய்லி இங்கே இருப்பியா சொல்கிறாங்க. நான் இங்கே இருக்கிற சொல்லிட்டு கீழே படுத்துக்கிறாங்க. மேலே பார்த்தா பெட்டில் நம்ம ஜெக்கி படுத்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா நீங்கள் மட்டும் படுத்துக்கிறீங்களா நான் வேணா கிராண்ட்மா கூட படுத்துக்கலாம் சொல்கிறாங்க. என்ன பாரு ஹக் பண்ண தூக்கம் வரதுக்காக நானே வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து ஜிம் போட்டு ஜெக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. டே அதை தாண்டி இதை பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. டே நாங்கள் பண்ண மாட்டோம் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினி ஜெக்கி ரொம்ப கிஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் ரொம்ப கொஞ்சிக்கிட்டு அழகாக படுத்துருக்காங்க. இங்கே பாரு ரூம் ரொம்ப குட்டியாக இருக்குது. ரொம்ப குட்டி போயிட்டு தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியா சின்ன வயசுல இங்கே தான் வளர்ந்தா சொல்கிறாங்க. அப்படியா நல்லா இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி தான் நெக்ஸ்ட் டே பார்க்குறாங்க. கிராண்ட்மா கிராண்ட்ஃபா ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒவ்வொன்றுக்கும். இப்போ ஜெக்கி கேட்குறாங்க. கிராண்ட்மா
உங்களுக்கு எதனா ஆசை இருக்கா கேட்குறாங்க. ஆமாப்பா ஆசை இருக்குது சொல்கிறாங்க. என்ன ஆசை சொல்கிறாங்க? எனக்கு இந்த வேர்ல்டு டூர் போகணும் ஆசை சொல்கிறாங்க. வேர்ல்டு டூர் ஆமாம் எனக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் வேர்ல்டு டூர் போகணும் ஆசை இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது ஜிம்முக்கு குழந்தை இருக்குல்ல அதை யாரும் நம்பி யாரையும் நம்பி கொடுத்துட்டு போக முடியாதுப்பா. அவங்க அப்பா அம்மா பிறந்ததுமே இறந்துட்டாங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு அவங்க பிறந்ததுமே அவங்க பிறந்து கொஞ்ச நாள் ஒரு பெரிய ஒரு இது வந்துச்சு. ஒரு ஆபத்து மாதிரி வந்துருக்குன்னு வச்சுக்கிங்களேன். அதுலேருந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு வெள்ளம் மாதிரி வந்துச்சு. அது இறந்து போயிட்டாங்க. வேலைக்கு போயிட்டாங்க. வழியில் வெள்ளம் அடித்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். எங்கள் ஜிம்மில் விட்டு எங்கே போக முடியாதுல. இப்போ தான் படிச்சுட்டு இருக்காங்க. குழந்தை படிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனால் படித்து முடிச்சிடும். அது படித்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல பையனை பார்த்து ஒரு நல்ல பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நாங்கள் வேர்ல்டு டூர் போகலான்னு நினைக்கிறோம். ஆனால் அவளுக்கு பணம் தான் இல்லை சொல்லி ஜேக்கோ நம்ம கிராண்ட்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கும் பார்த்துக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே 1 வீக் அங்கே தான் இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி இருக்குது. ஜிம் ஃபைனலாக கிளம்புறாங்க. கிராண்ட்மா போயிட்டு வர சொல்லிட்டாங்க. பத்திரமா இருந்தாங்க சொல்கிறாங்க. சரிம்மா சரி கிராண்ட்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கும் ஜிம்மு காரில் வந்துருக்காங்க. ஜேக்கே தான் ஜிம் பார்க்குறாங்க. ஏதாச்சும் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கேவும் சரி ஓகே சார் விட்டுறாங்க. ஃபைனலாக இந்த பக்கம் ஜிம் ஜேக்கே ரிட்டன் விட்டு கொண்டாங்களா அழகாக போயிட்டு ட்ரெஸ் அப்படி நம்ம ஜிம் 3 இயர்ஸ் ஆஃப்டர் தான் ஜிம் கிராஜுவேட் ஆகிட்டாங்க. இன்றைக்கி ஜேக்கோட ஜிம்மில் கிராண்ட்மா வந்திருக்காங்க. ஜேக்கோட அப்பா அம்மா இருக்காங்க. எங்கன்னா ஜிம்மில் கிராஜுவேட்டாக வந்திருக்காங்க. இப்போ ஜேக்கே வர சொல்லியிருப்பாங்க. இப்போ ஜேக்கே கிட்ட போகிறாங்க. ஜிம்மில் கிராண்ட்மா கிட்ட இங்கே பாருங்க கிராண்ட்மா சொல்லுப்பா சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எப்படி சொல்லுன்னு தெரியல சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் வந்துட்டு உங்கள் பையன் உங்கள் ஜிம்முக்கான சொல்கிறாங்க. ஆமாம் உங்கள் கிராண்ட் சனோட லவர் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் வந்து நான் லவ் பண்ணுறேன். அவனை லவ் பண்ணுறேன். நான் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆசைப்படுறேன் சொல்கிறாங்க. என்னப்பா சொல்லியிருக்கா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு 3 இயர்ஸ் என்ன நடந்துச்சோ சொல்லிடுறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க நான் லவ் பண்ணுறேன். எனக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு. எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுங்க. லைஃப் லாங்லாம் பார்த்துப்பா சொல்லுவோம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஜேகேவா. ஏன்னா 1 வீக்கு பார்த்துருப்பாங்க. ரொம்ப கேரிங்காக இருப்பார் அந்த வீட்டில். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்கிறாங்க அவங்களுக்கு ஓகே தாங்க பாருங்க சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா ஜேக்கோட அப்பா அம்மா நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஓகே தான் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. ஜிமின் ஜேக்கோட மேரேஜ் அழகாக கிராண்டாக முடிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஜேக்கே தான் அவங்க கிராண்ட்மா கையில் ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. இது என்னப்பா சொல்கிறாங்க? இங்கே பாருங்கள் இவங்க பேர் வந்து வெக்கு அப்படி சொல்லிட்டாங்க. மெக்கா இவங்க பேர் மெக்கா. இவங்க வந்து ட்ராவல் கைடுன்னு ஒரு ட்ராவல் கைடு. இவங்க என்ன பண்ணுவாங்க உங்களை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க சொல்லிட்டாங்க. அப்படியே வேர்ல்டு டூர் போகணும் ஆசைப்பட்டீங்களா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு பண்ணி இவங்க கூட வருவாங்க. இவங்க உங்களுக்கு எல்லா தேவையான அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தருவாங்க. அங்கே எல்லா திங்ஸுமே இருக்கும். நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிலாம் பார்க்கணும் ஆசைப்படுறீங்க எல்லா கண்ட்ரிக்கு போய்ட்டு வாங்க ஓகேவா. இது எல்லாமே டிக்கெட் எல்லாமே இருக்குது. இது வந்து எனக்கு நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்டு அப்படி சொல்லிட்டாங்க. கிஃப்ட் ஆமாம் உங்கள் பையனை எனக்கு உங்களோட கிராண்ட் சனை கொடுத்துருக்கீங்க. ஒரு ஏஞ்சல் லைஃப்பில் கொடுத்துருக்கீங்களா. எனக்கு லைஃப்பில் ஹாப்பினஸ் தான் இவனை பார்த்தா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அவனுக்கான ஒரு சின்ன கிஃப்ட்டை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மோட கிராண்ட்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி நிஜமாக சொல்லிட்டாங்க. எனக்கு இது கூட வேணாம் பையன் ஜிம்மில் உங்கள் ஜிம்மில் நான் பத்திரம் பார்த்துப்பேன். 3 இயர்ஸ் நான் தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கப்புறம் நான் தான் பார்த்துப்பேன். அவன் என் கூட ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எதாச்சும் ஒரி பண்ணாதீங்க சரியாக சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு சேஃபான பிளேஸில் கொடுத்துட்டு போகிறத நினச்சிக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் கிராண்ட்மா சொல்கிறாங்க. நீ எப்போ முன்னாடி சொல்லிட்டாங்க. அதை சொல்லிட்டாங்க. ஓகே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சந்தோஷமாக இருக்காங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க 2 பேர் கிளம்புறாங்க மேக்க கூட. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கோ டைட்டாக பிடிக்கிறாங்க. ஜேக்கெட் பார்க்குறாங்க. அங்கே பாரு இவ்வளோ வெயிட் பண்ணுங்க ஓகேவா. இதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் கூட வெயிட் பண்ண மாட்டேன் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஜேக்கெட் அப்போ பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருப்ப ஜேக்கே சொல்லிட்டாங்க. சரிட்டு அவங்க போயிடறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜேக்கே தான் அவங்க வீட்டை பார்த்தா அவ்வளோ அழகாக டே இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ இது நம்ம பெட்ரூம் தானே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க சொல்லிட்டாங்க. டிஃப்ரெண்ட்டாக தானே இருக்கும் சொல்லிட்டாங்க. இவ்வளோ டேஸ் எப்படி ஏமாத்திருப்பா சொல்லிட்டாங்க. நான் ஒன்றும் ஏமாத்தல சொல்லிட்டாங்க. தெரியும் சொல்லிட்டு நல்லா கிட்ட வருவேன். ஆசையாக பேசுவேன். நல்லா ஒரு மாதிரி ஒரு வைப்புக்கு நான் வருவேன். அப்படியே ஏமாத்திர ஓடிட்டு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா அது சொல்லிட்டாங்க. இன்றைக்கி மாட்டினடா நீ சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் ஜம்முக்கா மெதுவாக சொல்லிட்டாங்க. அது எனக்கு தெரியாது ஜேக்கே தான் தள்ளி விட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மில் ஒரு மாதிரி எப்படினாக்கா ரொம்ப ஹங்கரை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மெலாம் ஹேண்டில் பண்ணவே முடியல. ஜம்கா மெதுவாக சொல்கிறாங்க. அதே தெரியாது சொல்லி ஜேகே தான் அவ்வளோ ஹங்கரை கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் நம்ம பேக் அதே மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்னடா உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு தான் பிடிக்கும் ஜங்காவா. ஜிம்மில் அதே மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அழகாக அவங்களுக்குள்ள எல்லாம் அழகாக போயிட்டுருக்கு. இப்போ அப்படி ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. ஒரு 3 இயர்ஸ் ஆஃப்டர் பார்த்தா நம்ம ஒரு வீட்டை பார்க்குறாங்க. ஒரு கார் வந்து ஸ்டாப் ஆகுது. இப்போ அந்த கார் வந்து ஸ்டாப் ஆனது 2 பர்சன் ஓடி போயிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் முறைச்சி பார்த்துருக்காங்க. இன்னொரு பர்சன் முறைக்கிறாங்க. இப்போ நான் தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அவங்க 2 பேருமே தூக்க மாட்டாங்க சரியா சொல்லிட்டு அப்படி உள்ள போகிறாங்க. சவுக்கா ஃப்ரெண்ட் வந்துருக்காங்க. டேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்துருக்காங்க. அந்த பையன் பேர் லின்னு. எப்படினாக்கா நம்ம குக்கின்னு கூப்பிட்டு நம்ம ஜிமின் வந்துட்டு அந்த ஜிமின் ஜேக்கோட பையன் தான். ஒரு பையன் தான். அவனுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். சரியான வாழை ஜேக்கே ஜிமின் அந்த பையனை சேர்ந்தாங்கனாக்கா அந்த வீட்டை 2 ஆக்கிடுவாங்க. ஜேக்கே பாவம் ரொம்ப கஷ்டப்படுவார். ஏன்னா 2 பேருக்கும் ஜேக்கே மேலே பயங்கர பாசிட்டிவ். ஜேக்கேலாம் அந்த பையனுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா அவங்க அப்பா சொல்லிட்டு ரொம்ப பாசமாக இருப்பார். சேம் ஜிமினுக்கு ஜேக்கே மேலே அதை விட பாசிட்டிவ். நீ எனக்கு மட்டும் தான் சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இவங்க 2 பேருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு அவர் தான் கஷ்டப்படுறாரு. இப்போ ஜேக்கெட் பார்க்குறாங்க. ஐயோ பாருங்கள் டயர்டாக விட்டுறீங்களா சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க சோஃபாவில். ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா ஏன் தூக்கலா சொல்லிட்டாங்க. டே நான் ஒன்று தூக்கணும் அவங்க வச்சுக்கிறேன். அவனை தூக்கணும் வச்சுக்கிறேன் என்ன பண்ணுறோம் கேட்குறாங்க. இப்போ ஜிமின்டா என்ன தூக்க சொல்லிட்டாங்க. இப்போ பேபி பார்க்குறது என்ன தூக்கடா அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க. ஜிம் ஜேக்கெட் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் தூக்க மாட்டா போங்க சொல்லிட்டு போயிடறாங்க. உள்ள போயிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட் எடுக்கிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேக்கே வந்து என்ன வேணும் ஃபுட்டை சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு வந்துட்டு ரேமன் சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பேபி பார்க்குது எனக்கு சொல்லிட்டாங்க உனக்கு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்துட்டு கிம்ச்சி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேக்கெட் பார்க்குறாங்க. சரி ஓகே 2 பேருக்கு போயிட்டு
ஜேகே தனித்தனியாக குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க சொல்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்ருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க. 2 பேரும் சாப்பிட்றீங்க, நான் சாப்பிட்றேன்னு கேட்டிங்களா சொல்கிறாங்க. ஜம்கா இருந்தா சொல்கிறாங்க. இப்போ போய் பார்க்குறது டேடா நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு 2 பேரும் கொடுக்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. கடவுளே ஏன்டா 2 பேரும் சாவடிக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ நான் சாவடிக்கணும். ஜிம் திரும்பிக்கிறாங்க. ஜேகே பேபி பார்க்குது. அப்போ டேடா உனக்கு எப்படி பாசம் இருக்குது அதுவும் திரும்பிக்குது. என்னடா சண்டை போட்டாலும் ஒன்றா சண்டை போடுறீங்க, கொஞ்ச நாள் உனக்கு கொஞ்சம் என்னடா பண்ணிட்டு கேட்குறாங்க. ஜேகே ஜிம் பார்த்து கண்டுக்கவே இல்லை. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நானே சாப்பிட்றேன் சொல்லிட்டு அவரே ஃபுட்டை சாப்பிட்ருக்காங்க. இப்போ 3 பேர் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்போ நைட்டு தான் தூங்குறப்ப தான்டா பேபி பார்க்குறாங்க. பேபி பார்த்தா மறைச்சு பார்க்க ஜேகே ஏன் அப்படி கேட்குறாங்க. டேடா ஏன் என்ன வந்து மேலே தூங்க வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா மறைச்சு பார்த்துருக்காங்க. அப்போ நான் எங்கே தூங்குறோம் கேட்குறாங்க. பேபி பார்க்குறாங்க. பாரு அம்மா நீ தனியாக தூங்க சரியா சொல்கிறாங்க. தனியாக தூங்கணுமா சொல்கிறாங்க. பாரு அவன் ஏன் ஜேகே சொல்கிறாங்க. அவர் என் டேடா அப்படி சொல்லி போய் சண்டை போடுது. ஜேகே பார்க்குறாங்க. அந்த அன்பு தொல்லை தாங்க முடியல. ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே பாரு என்ன தூங்க வா சொல்லிட்டாங்க. தூங்க வைக்கிறாங்க. பேபி ஃபைனல் தூங்கிடுது. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி மறைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ ஜேகே அப்படி ஜிம்மு கிட்ட போகிறாங்க. என்ன உனக்கு கோவம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாரு என்னடா கோவம் உனக்கு ஏன்டா 2 பேரும் பயங்கர இடமா நடிக்கிறீங்களா சொல்ல நடிக்கிறம்மா. ஆமாம் பகலில் நான் இல்லைனாக்கா 2 பேரும் வீட்டில் கொஞ்சிக்க வேண்டியது. அவனை மோச்சி அம்மா உன்னை மோச்சி பாப்பான்றதும் நீ அவனை குக்கி பேபின்றதும் 2 பேரும் மாறி மாறி கொஞ்சிக்கிறது. அதே நான் இருந்தனாக்க மட்டும் 2 பேரும் என்கிட்ட பாசிட்டிவ் பேர் சண்டை போடுறது அப்படி தான் சொல்கிறாங்க. நான் எல்லாம் மட்டும் எப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்பேன். அவனை குக்கி செல்லம் பேபி பன்னி பேபி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருப்பேன். அதே அவனும் அப்படி தான் மம்மா சுற்றி வந்துட்டு இருப்பான். அது என்னை பார்த்துட்டா மட்டும் போதும் 2 பேரும் எப்படி அப்படி நடிக்கிறீங்க சொல்கிறாங்க. ஜிம்மி ஒரு ஷையாக ஸ்மைல் பண்ணுறாரு. எப்படி ஒன்று தெரியும் சொல்கிறாங்க. ஏன்டா நான் சிசிடிவி பார்த்துட்டு தான் இருக்கேன் சரியா. நான் ஆஃபீஸில் இருந்தாலும் சிசிடிவி பார்த்துட்டு தான் இருப்பேன். 2 பேரும் என்ன பண்ணுறீங்க வீட்டில் சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக கேடிங்கல்ல. 2 பேரும் நல்லா ஆக்டிங் அடிச்சிக்க வேண்டியதில்லை. சண்டை பண்ண அப்படின்னு நல்லா கொஞ்சிட்டு கிடக்க வேண்டியது. நான் வந்ததுக்கப்புறம் 2 பேரும் ஆக்டிங் பண்ண வேண்டியதில்லை சொல்கிறேன். என்கிட்ட ஆக்டிங் நீ ஏன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சும்மா சொல்கிறாங்க. ஏன்டா 2 பேரும் அவ்வளோ கொஞ்சிட்டு இருக்கீங்க. நீ ஏன்னா அவனை கொஞ்சிடா அவன் என்ன பகல் ஃபுல்லாக முத்தம் கொடுத்துட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. எனக்கே ஃபஸ்ட் வரலுக்கு அவன் கொடுக்குறான் சொல்கிறாங்க. வந்து பார்த்தாக்கா அப்படியே 2 பேரும் ஆக்டிங் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட் ஆக்டிங் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது அப்போ தான் நீங்கள் 2 பேருக்கும் எல்லாமே லவ் கொடுப்பா சொல்கிறாங்க. ஈக்குவலாக சொல்கிறாங்க. ஏன் எல்லாமே கொடுக்க மாட்டேறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி விடுங்க சொல்லிட்டாங்க. சரி ஓகே இப்போ நான் உனக்கெல்லாம் கொடுக்குறோம் நான் கேட்டேன். அதிக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நான் கேட்டேன் என் கேர்ள் பேபி சொல்லிட்டாங்க. கேர்ள் பேபி சொல்லிட்டாங்க. ஆமாம் எனக்கு கேர்ள் பேபி வேணும் ஓகேவா. அதனால் நீனும் உன் பையன் ஒரே கட்சி தான் தெரியும் ஓகேவா. சும்மா என்கிட்ட ஆக்டிங் பண்ணுறீங்க. ஏன்னா உனக்கு ஒன்று வேணாக்கா நீயும் அவனு சேர்ந்து ஆக்டிங் பண்ணி தான் என்கிட்ட வாங்குறீங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வேணும் ஓகேவா. என் கூட ப்ளே பண்ணுறதுக்கும் என் மேலே ட்ரூவாக லவ் வச்சுருக்கோம். அப்போ நான் சொல்லிட்டாங்க. நீ உன் பையனை சேர்ந்தா எனக்கு மறந்துடுங்க தெரியுமா. ஆஃபீஸில் இருக்கும்போது ஒரு கால் கூட பண்ண மாட்டேன் டெக்ஸ்ட் கூட பண்ண மாட்டேன். அதை விட்டு கொண்டாச்சு அங்குக்கா தூக்கு அப்படி சொல்லிட்டு போய் நடிக்க வேண்டியது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சரி ஓகே அதெல்லாம் விட ஹாப்பியாக தானே இருக்கா. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு குறைச்சல் இங்கே பாரு கிராண்ட்மா கன்ஃபர் கூட அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவாங்க. அவங்க பாருங்கள் டூர் பண்ணவங்க இன்னுமே வர சொல்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியில் செட்டில் கொஞ்சம் ஸ்டே பண்ணி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நான் ரொம்ப அதை விட ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் நம்ம பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. என் பையன் மேலே ரொம்ப பாசமாக இருக்கான். ஆமாம் நான் தான் கொஞ்சம் நடிக்கிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் நாங்கள் 2 பேரும் உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோம். நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எனக்கு தான் தெரியுமே 2 பேருமே எவ்வளோ உயிரை வச்சுருக்கீங்க. நானும் அப்படி அவங்க மேலே உயிரை வச்சுருக்கேன் சரியா. ஆனால் கேட்டது சீக்கிரம் தர சொல்கிறாங்க. கால் பேபி அம்மா சொல்கிறாங்க. எனக்கு சீக்கிரம் பேபி வேணும் சரியா சொல்கிறாங்க. சரி நீங்கள் ஆசைப்பட்ட எதை கொடுக்காம இருந்திருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரியா சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுமா நான் வந்துட்டு குக்கி கிட்ட அடிக்கடி சொல்லுவேன் சொல்கிறாங்க. என்ன சொல்லுவா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன சொல்லுவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உன் அப்பா தான் எனக்கு அப்பா அம்மா அவன் அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லியிருக்கு. அவனுக்கும் அது தெரியும் சரியா. அவன் என்கிட்ட சொல்லுவா டேடா என்னை வந்துட்டு என்ன கூட நீங்கள் திட்டுங்க மம்மா மட்டும் திட்டாதீங்க. மம்மா வந்துட்டு உங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க. மம்மா பாவம் அவங்க வந்து குழந்தை மாதிரி நீங்கள் எப்போதும் உங்க மேலே ரொம்ப லவ் கேர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனே சொல்கிறான். ஓகேவா 2 வயசு தான் ஆகுதுன்னா என்னம்மா பேசுகிறான் தெரியுமா. உன் மேலே அவனுக்கு உயிரே இருக்குது சரியா. அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். என்கிட்ட சும்மா ப்ளே பண்ணுறான். அது உங்க கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் இருக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் 2 பேர் ப்ளே பண்ணுவோம். ஏன்னா எங்கள் 2 பேருக்கு நீங்கள் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்லிட்டு ஒரு கார்ட் கிஃப்ட்டை நீங்கள் 2 பேரும் சொல்கிறாங்க. அப்படியா நீங்கள் வந்து எனக்கு ஒரு கார்ட் கிஃப்ட் நீங்கள் வந்து எனக்கு குக்கியும் அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவும் வரும் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. ஜெக்கெட் பார்க்குறவங்க ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டாங்க. பல்லாமே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கெட் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ எல்லாரும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. சீக்கிரமாக குட்டி பேபி வரணும்னு சொல்கிறாங்க. குட்டி பேபி வரும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. பார்த்தா குழந்தை அழகாக தூங்கிட்டு இருக்கு. இப்போ ஜிம் போட்டு பேபி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. அந்த பக்கம் ஜேகே 2 பேரும் சேர்ந்து பேபியோட சிக்ஸ் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஆண்டை போட்டுக்கிறாங்க. தூங்கலாமா சொல்லிட்டாங்க. இதோட ஸ்டோரி ஹாப்பி பண்ணுறவங்க பிடிச்சிக்க நம்பர். ஓகே பை டேக் கேர் எவ்ரிவன்.